ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் செகண்ட் டேர்முக்கு உள்ள 5th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஃபஸ்ட் சாப்டர் ஃபுட் பார்க்கலாமா? லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸில் என்ன கொடுக்குறாங்கன்னா, இந்த பாடத்தை படிக்கும்போது நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் லெசன், ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி ஏபிள் டு know about spoilage of food and the food preservation methods. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்பாயிலேஜ் அப்படின்னா கெட்டு போகிறது, உணவு கெட்டு போகிறத பற்றியும் இந்த பாடத்துலேருந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதேமாரி ப்ரிசர்வேஷன் அப்படின்னா பாதுகாக்கிறது, அந்த உணவை பாதுகாக்கிற வழிமுறைகள் அதை பற்றியும் பார்க்க போகிறோம். லிஸ்ட் அவுட் த டிஃபிஷியன்சி டிசீஸ் அண்ட் த ப்ரிவென்ஷன் மெத்தட்ஸ். டிஃபிஷியன்சி அப்படின்னா குறைபாடு, ஒன்று விட்டமின் அல்லது மினரல்ஸ், இது மாதிரி ஏதாவது குறைபாடு வந்துச்சுன்னா என்ன டிசீஸ் வருது அதை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். ப்ரிவென்ஷன் மெத்தட்ஸ், அதை தடுக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் அதை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். நோ அபவுட் ஒபேசிட்டி அண்ட் த மெத்தட் ஆஃப் கால்குலேஷன் ஆஃப் பிஎம்ஐ. ஒபேசிட்டி அப்படிங்கிறது உடல் பருமன், பருமன்னா குண்டாக இருக்கிறது. அண்ட் த மெத்தட் ஆஃப் கால்குலேஷன் ஆஃப் பிஎம்ஐ, பிஎம்ஐ அப்படின்னு சொல்லப்படுற பாடி மாஸ் இண்டெக்ஸ், அதை கால்குலேட் பண்ணுறது எப்படி, எந்த மெத்தடில் அதை கணக்கிடுறோம் அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பேலன்ஸ்டு டயட். பேலன்ஸ்டு டயட் அப்படிங்கிறது சீரான உணவு முறை, இதோட முக்கியத்துவம் என்னன்னு புரிஞ்சுக்க போகிறோம். ஐடென்டிஃபை த சேஃப்டி மெஷர்ஸ் டு பி ஃபாலோடு இன் த கிச்சன். நம்ம சமையல் கட்டில் பாதுகாப்பான முறைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். இன்ட்ரொடக்ஷன். அவர் பாடி நீட்ஸ் நியூட்ரியன்ஸ் லைக் ப்ரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் ஃபார் இட்ஸ் ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம உடம்புக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் அப்படின்னா ஊட்டச்சத்துக்கள். என்னென்ன ஊட்டச்சத்து தேவை? ப்ரோட்டீன்ஸ் வேணும், ப்ரோட்டீன்ஸுங்கிறது புரதச்சத்து, கார்போஹைட்ரேட்ஸ் மாவுச்சத்து, அண்ட் ஃபேட்ஸ் கொழுப்புச்சத்து. என்னத்துக்கு வேணும்? உடம்பு ஒழுங்காக ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாமே வேணும். we get these nutrients from the food we eat. இந்த நியூட்ரியன்ஸ், இந்த ஊட்டச்சத்துலாம் எதுலேருந்து கிடைக்குது? நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து தான் கிடைக்குது. if we do not take all these nutrients in right proportion, it results in some diseases. அதாவது இதையெல்லாம் சரியான விகிதத்தில் எடுத்துக்காட்டி என்ன பண்ணுமா? it results in some diseases. ஒரு சில வியாதிகள் வரக்கூடும். Sometimes we do not preserve the food properly and it gets spoiled. ஒரு சில சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த உணவை சரியான முறையில் பாதுகாக்காமல் வச்சிட்டோம்னா அது ஸ்பாயில் ஆகிடுது, கெட்டு போயிடுது. Sometimes through the spoiled food also we get diseases. ஒரு சில சமயங்களில் இந்த மாதிரி வீணாக போன உணவுகளால் நம்ம தெரியாமல் சாப்பிட்ருப்போம், அப்போ டிசீஸ் கண்டிப்பாக வந்துடுது. ஸோ we need to preserve the food we eat. அதனால் நம்ம என்ன செய்யணும்? நாம் சாப்பிட்ற சாப்பாட்டை சரியான முறையில் பாதுகாத்து வைக்கணும். In this lesson we will study about spoilage of foods and the ways to preserve them. இந்த லெசனில் நம்ம என்னென்ன படிக்க போகிறோம்? ஸ்பாயிலேஜ், எப்படி உணவு கெட்டு போகுது அதை பற்றி படிக்க போகிறோம். the ways to preserve them, அதை எப்படி பாதுகாக்கணுன்ற வழிகளையும் படிக்க போகிறோம். டிஃபிஷியன்சி டிசீசஸ், என்னென்ன டிஃபிஷியன்சி அதாவது குறைபாடு இருந்தால் என்னென்ன வியாதிகள் வரும், நோய்கள் வரும் அப்படிங்கிறத பற்றியும் படிக்க போகிறோம். பேலன்ஸ்டு டயட், சமச்சீரான உணவு, டயட்னா உணவு, அதை பற்றியும் படிக்க போகிறோம். அண்ட் ஆல்சோ அபவுட் கிச்சன் சேஃப்டி, சமையலறையில் இருக்க வேண்டிய பாதுகாப்பு பற்றியும் படிக்க போகிறோம். ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட். ஃபுட் ஐட்டம்ஸ் லைக் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், மில்க் அண்ட் மீட் வில் பி ஃப்ரெஷ் ஃபார் வெரி ஷார்ட் டைம். என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உணவு எந்த உணவெல்லாம் சீக்கிரம் கெடும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃபுட் ஐட்டம்ஸ் லைக் ஃப்ரூட்ஸ் பழங்கள், வெஜிடபிள்ஸ் காய்கறிகள், மில்க் பால், அண்ட் மீட் அப்படிங்கிறது இறைச்சி வகைகள், அதாவது நான் வெஜிடேரியன் ஐட்டத்தில் ஆட்டு இறைச்சின்னு சொல்லுவாங்கள்ல, அது வில் பி ஃப்ரெஷ் ஃபார் வெரி ஷார்ட் டைம். குறுகின காலகட்டம் வரைக்கும் தான், குறைஞ்ச டைம் வரைக்கும் தான் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தீஸ் ஆர் கால்டு பெரிஷபிள் ஃபுட்ஸ்
and they get spoiled easily. இதை என்னன்னு சொல்லலாம், பெரிஷபிள் ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சீக்கிரமாக கெட்டு போயிடும், எளிதில் கெட்டுவிடும். Some food items like rice have long lifetime but they also decompose. இந்த அரிசி மாதிரியான வகைகள் என்ன ஆகுது, தானிய வகைகள் கூட லாங் லைஃப் இருக்குது, ஆனால் அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் டீகம்போஸ் அப்படின்னு சொல்கிற அழிவுத்தன்மை அதுக்கும் உண்டு. The change in the normal state of the food is called spoilage of food. அதாவது அதோட நார்மல் கண்டிஷன்லேருந்து மாறுது அப்படிங்கும்போது தான் நம்ம ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட்டுன்னு நம்ம சொல்கிறோம். உணவு கெட்டுவிட்டது அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பாயில்டு ஃபுட் பிகம்ஸ் அன்சூட்டபிள் டு ஈட். இது மாதிரியான கெட்டுப்போன உணவுகள் சாப்பிடுவதற்கு ஏற்றது அல்ல. We can notice such changes from the taste and smell of the spoiled food. இதை எப்படி கண்டுபிடிக்கணும், இது கெட்டுப்போன உணவா அப்படின்றத டேஸ்ட்டில் இருக்கிற சேஞ்சஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். அப்புறம் ஸ்மெல், பேட் ஸ்மெல் வருது அப்படின்னா அதை வச்சும் கண்டுபிடிச்சிடலாம் அது கெட்டு போயிருக்குன்னு. ஈட்டிங் ஸ்பாயில்டு ஃபுட் ரிசல்ட்ஸ் இன் டிசீசஸ். ஸ்பாயில் ஆயிடுச்சு ஃபுட்டு அப்படின்னு தெரிஞ்ச பிறகும் சாப்பிட்டால் நோய் கண்டிப்பாக வரும். இப்போ கீழே கொடுத்துருக்க படத்தில் இருக்கிற ஃப்ரூட்ஸை பாருங்கள். ஒன்றுத்தில் கருப்பாக போயிடுச்சு ஒரு பக்கம் ஃபுல்லாக, அப்போ அது அந்த பக்கம் ஃபுல்லாக வீணாக போயிருக்கு. அடுத்தது கட் பண்ணி கீழே வச்சுருக்காங்களா, அது ஃபுல்லாக வெள்ளையாக இருக்குல்ல, அது பூரா ஃபங்கஸ் பிடிச்சிருக்குது, கெட்டு போச்சு. தக்காளியை பாருங்கள், அதுலேயும் கருப்பு கருப்பாக தெரியுதாங்க, இதெல்லாம் வீணாக போயிடுச்சு. ரைஸ் கொடுத்துருக்காங்க. ரைஸ் இவ்வளோ பழம் அளவுக்கு சீக்கிரம் கெடாது, ஆனால் அதுவும் வீணாக போகிறதுக்கு ஒரு காலகட்டம் இருக்குது. லாங் டேர்மாக கம்பேரிட்டிவ்லி இது லாங் டைம் எடுத்துக்கும் வீணாக போகிறதுக்கு. அதே மாதிரி சால்ட்டும். இப்போ ஆக்டிவிட்டி 1, கிளாஸிஃபை த ஃபாலோயிங் இன்டு பெரிஷபிள் அண்ட் நான் பெரிஷபிள் ஃபுட் ஐட்டம்ஸ். இப்போது பெரிஷபிள்னால் நம்ம என்ன சொன்னோம், சீக்கிரமாக வீணாக போகக்கூடிய ஐட்டம்ஸ் தான் பெரிஷபிள். நான் பெரிஷபிள்னால் சீக்கிரமாக வீணாக போகாதது. சால்ட் அப்படின்னா உப்பு, சுகர்னா ஜீனி, சர்க்கரைன்னு சொல்லலாம். ஆப்பிள் உங்களுக்கு தெரியும். கார்ன்னா சோளம், ஆரஞ்சு ஃப்ரூட் வகை உங்களுக்கு தெரியும். வீட் கோதுமை, பல்சஸ் தானியங்கள், டொமேட்டோ தக்காளி, பப்பாயா பப்பாளி பழம், ரைஸ் அரிசி, குக்கும்பர்னா வெள்ளரிக்காய். இப்போது நல்லா கவனிச்சுக்குங்க, இதில் இருக்கிற பெரிஷபிள் ஐட்டத்தெல்லாம் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஆப்பிள், ஆரஞ்சு, டொமேட்டோ, பப்பாயா, குக்கும்பர், இதெல்லாம் பெரிஷபிள் ஐட்டம்ஸ். பாக்கி இருக்கிற சால்ட், சுகர், கார்ன், வீட், பல்சஸ், ரைஸ், இதெல்லாம் நான் பெரிஷபிள் ஐட்டம்ஸ், லேஸில் கெட்டு போகாதது. அடுத்து காசஸ், அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா. ஒன்ஸ் த ஃபுட் ஐட்டம்ஸ் ஆர் ஹார்வெஸ்டட் தே பிகன் டு டீகம்போஸ். ஹார்வெஸ்டட்னா அறுவடை. இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் அறுவடை பண்ணிட்டாங்க அப்படின்னா அதோட டீகம்போசிங் ஸ்டேஜ் அப்படியே மெல்ல ஆரம்பிக்கும் அப்படின்னு அர்த்தம். ஃபுட் கேன் பி ஸ்பாயில்டு பை ஃபேக்டர்ஸ் லைக் ஏர் அண்ட் ஆக்சிஜன், மாய்ஸ்சர், என்சைம்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், லைட் அண்ட் டெம்பரேச்சர். எத்தனை ஃபேக்டர் சொல்கிறாங்க பாருங்கள். ஒரு ஃபுட்டு வீணாக போகிறதுக்கு இதெல்லாமே காரணமாக இருக்குது. எதெல்லாம்? ஏர் காற்று, ஆக்சிஜன், மாய்ஸ்சருங்கிறது ஈரப்பதம், என்சைம்ஸ் அப்படிங்கிறது நொதிகள்னு சொல்லுவாங்க, மைக்ரோ ஆர்கானிசம்ங்கிறது நுண்கிருமிகள், லைட்டுங்கிறது வெளிச்சம், டெம்பரேச்சருங்கிறது வெப்பநிலை. ஃபஸ்ட்டில் இருக்கிறது ஏர் அண்ட் ஆக்சிஜன். when oxygen reacts with food contents it produces changes in the color and flavor of the food. ஃபஸ்ட்டு இந்த காற்றும் ஆக்சிஜனும் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். இந்த ஆக்சிஜன் ஆனது உணவுப் பொருளோட ரியாக்ட் பண்ணும்போது இட் ப்ரொடியூசஸ் சேஞ்சஸ் இன் த கலர். என்ன பண்ணுது? கலர் சேஞ்சு கொடுக்குது. அப்புறம் ஃப்ளேவர்னால் வாசனை, அந்த ஃபுட்டோட வாசனையவே மாற்றிடுது. அடுத்து மாய்ஸ்சர். மாய்ஸ்சர்னால் ஈரப்பதம். மாய்ஸ்சர் கீப்ஸ் த ஃபுட் ஃப்ரெஷ். வென் த மாய்ஸ்சர் இஸ் கான் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஷ்ரிங்க். இப்போ மாய்ஸ்சருங்கிறது ஈரப்பதம்னு சொல்லியாச்சு. இந்த ஈரப்பதம் உணவுப் பொருளை ஃப்ரெஷ்ஷாக வைக்க உதவுது. வென் த மாய்ஸ்சர் இஸ் கான், இந்த ஈரப்பதம் இல்லாவிட்டால்
போயிடுச்சு அப்படின்னா வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் ஷ்ரிங்க்னா சுருங்கிடும். Due to evaporation, moisture loss occurs in foods like meat, fish and cheese. அதாவது எவாப்ரேஷன் அப்படின்னு சொல்கிற ஆவியாதல் அந்த ப்ராசஸ்னால் மாய்ஸ்சர் லாஸ் அப்படின்னா ஈரப்பதம் இழந்துருது. எது? ஃபுட் ஐட்டம்ஸ். எந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸு? மீட் இறைச்சி வகைகள், ஃபிஷ் மீன், சீஸ் உங்களுக்கு தெரியும், பாலாடை கட்டி. அடுத்தது என்சைம்ஸ் நொதிகள்னு சொன்னோம்ல. என்சைம்ஸ் பிரேக் டவுன் த டிஷ்யூஸ் அண்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் த ஃபுட் இன் டிஃப்ரெண்ட் வேஸ் லைக் ஆக்சிடேஷன், ப்ரௌனிங் அண்ட் ரைப்பனிங். ஸோ த ஃபுட் ஐட்டம்ஸ் டீகே. இப்போ ஃபஸ்ட்டு இந்த என்சைம்ஸ் அப்படிங்கிறது நொதிகள்னு சொன்னோமா, அது என்ன அப்படின்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை தூண்டி விடக்கூடிய ஒன்று தான் இந்த என்சைம்ஸ். இப்போது இந்த என்சைம்ஸு ஃபுட் ஐட்டத்தில் என்ன பண்ணுது? ஃபுட் ஐட்டத்தில் இருக்கிற காம்பனன்ட்ஸ்னால் பார்ட்டுன்னு வச்சுக்கலாம். அது அண்ட் டிஷ்யூஸ் திசுக்கள் எல்லாத்தையும் பிரேக் டவுன் பண்ணுது. அண்ட் என்ன பண்ணுது? அதோட ரிசல்ட்டாக ஆக்சிடேஷன், ப்ரௌனிங், ரைப்பனிங். ஆக்சிடேஷனுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு பொருளில் ஆக்சிஜன் ஜாஸ்தியாக ஆட் ஆகுது, அதுக்கு பேர் தான் ஆக்சிஜனேற்றம் அப்படின்னு சொல்கிற ஆக்சிடேஷன். ப்ரௌனிங்னா கலர் சேஞ்ச் வருதுன்னு சொன்னோம்ல, அந்த கலர் சேஞ்ச் தான் ப்ரௌனிங். அண்ட் ரைப்பனிங்கிறது பழுத்துடுறது. இதெல்லாம் தான் இந்த என்சைம்ஸால் தான் நடக்குது. ஸோ த ஃபுட் ஐட்டம்ஸ் டீகே. அப்போ என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் கெட்டு போயிடுது. இப்போது பக்கத்தில் இருக்கிற பிக்சரில் இருக்கிற பனானாவை பாருங்கள். வாழைப்பழத்தில் என்ன நடந்திருக்கு? எல்லாம் கருப்பாக ஆயிடுச்சு, டீப் ப்ரௌன். அதுதான் அந்த ப்ரௌனிங் ஸ்டேஜ். ரைப்பனிங், அது ஓவராக ரைப்பன், ரொம்ப பழுத்து போச்சு, கெட்டு போச்சு. அடுத்ததாக இருக்கிற படத்தில் பார்த்திங்கன்னா ஆப்பிள்னு தெரியாத அளவுக்கு அழுகி இருக்குது ஒரு முக்கால்வாசி பார்ட். அடுத்தது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அப்படின்னா நுண்ணுயிரிகள். அப்படின்னா என்னென்னா மைக்ரோஸ்கோப் வழியாக தான் பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். நுண்ணோக்கின்னு சொல்லுவோம்ல, அதுதான் மைக்ரோஸ்கோப். ரொம்ப சின்னதாக இருக்கிற பாக்டீரியா, ஜெர்ம்ஸு அதெல்லாம் மைக்ரோஸ்கோப்பில் தான் பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது வெறுங்கண்ணால் பார்க்க முடியாது. மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் சச் அஸ் ஃபங்கை, ஈஸ்ட் அண்ட் பாக்டீரியா கேன் க்ரோ வெல் இன் லோ டெம்பரேச்சர்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, ரொம்ப குறைந்த வெப்பநிலை இருக்குது அப்படின்னா அது வேகமாக வளரும். இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக என்னெல்லாம் சொல்கிறாங்க? ஃபங்கை அப்படிங்கிறது பூஞ்சை காளான். ஈஸ்ட் அப்படிங்கிறது இந்த ப்ரெட்டிலலாம் யூஸ் பண்ணுவாங்க, அதுதான் ஈஸ்ட். அண்ட் பாக்டீரியா உங்களுக்கு தெரியும், தே மல்டிப்ளை இன் ஃபுட் அண்ட் ஸ்பாயில் தம். இது என்ன ஆகுது? இந்த மாதிரி லோ டெம்பரேச்சர் இருக்கிற சூழ்நிலை இருந்துச்சுன்னா நல்லா வளர்ந்து அந்த ஃபுட்டை அப்படியே ஸ்பாயில் பண்ணிடுது, வீணாக்கிடுது. அடுத்தது லைட் ப்ரொடியூசஸ் கலர் சேஞ்சஸ் அண்ட் ஆல்சோ விட்டமின் லாஸ். இந்த வெளிச்சம் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஃபுட்டு ஐட்டத்தில் கலர் சேஞ்ச் உண்டு பண்ணி விட்டமின் இழப்பு ஏற்படுத்திடுது. டெம்பரேச்சர் சம்டைம்ஸ் ரைஸ் இன் டெம்பரேச்சர் காசஸ் ஃபுட் ஸ்பாயிலேஜ். இப்போ இந்த வெப்பநிலை மாற்றம் என்ன பண்ணுது? ஒரு சில சமயத்தில் வெப்பம் அதிகரிச்சுது அப்படின்னா உணவு கெட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ பக்கத்தில் இருக்கிற படத்தில் மூணாவதாக இருக்கிறது இந்த ரெட் கலரில் அவுட்லைன் மாதிரி போட்டிருக்காங்கல்ல, அதுதான் மைக்ரோ ஆர்கானிசம். இப்போ அடுத்ததாக ஆக்டிவிட்டி 2. லுக் அட் த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இன் யுவர் ஹவுஸ். உங்கள் வீட்டில் இருக்கிற பழங்கள், காய்கறிகளை பாருங்கள். இஸ் தேர் எனி ஸ்பாயில்டு ஒன்? ஏதாவது அழுகியிருக்கா, வீணாக போயிருக்கான்னு பாருங்கள். ஃபைண்ட் அவுட் த ரீசன் ஃபார் தட். அதுக்கு உண்டான காரணத்தை கண்டு அறிக அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது எஃபெக்ட்ஸ். ஸ்பாயில்டு ஃபுட்ஸ் ஆர் நாட் சூட்டபிள் டு ஈட். இந்த மாதிரி கெட்டுப்போன உணவெல்லாம் சாப்பிட்றதுக்கு உகந்தது அல்ல. தே மே நாட் பி ஃப்ரெஷ் அண்ட் டேஸ்டி. அது ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்காது, டேஸ்டியாகவும் இருக்காது. சம்டைம்ஸ் இட் வில் பி ஹார்ம்ஃபுல் டு கன்சியூம் தெம். கன்சியூம்னா உட்கொள்கிறது, ஹார்ம்ஃபுல்னா கெடுதல். ஒரு சில நேரத்தில் இது உடம்புக்கு கெடுதலை உண்டு பண்ணும். மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் present in spoiled foods may cause foodborne diseases like stomach pain, fever, dysentery, vomiting and indigestion.
இப்போது இந்த மைக்ரோ ஆர்கானிசம்லாம் இருக்குதுன்னு சொன்னோம்ல, நுண்ணுயிரிகள் இந்த ஸ்பாயில்டு ஃபுட்டில் இருக்குதுன்னு சொன்னோம்ல, இது என்னெல்லாம் பண்ணுது அப்படின்னா, ஃபுட்பார்ன் டிசீசஸ் அப்படின்னா உணவுனால் இந்த மாதிரி கெட்டுப்போன உணவுனால் வரக்கூடிய டிசீசஸான ஸ்டமக் பெயின் வயிற்று வலி, ஃபீவர் ஜுரம், டிசென்ட்ரி அப்படிங்கிறது வயிற்றுப்போக்கு, அடுத்து வாமிட்டிங் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் வாந்தி, அண்ட் இன்டைஜஷன் செரிமான கோளாறுகள் இதெல்லாம் வரும். பார்ட் 2 ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃபுட். அடுத்து ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃபுட். த ப்ராசஸ் ஆஃப் கீப்பிங் த ஃபுட் மெட்டீரியல்ஸ் ஃபார் அ லாங் டைம் வித்தவுட் கெட்டிங் ஸ்பாயில்டு இஸ் கால்டு ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃபுட். உணவை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. என்னென்னா, இந்த உணவு கெட்டு போகாமல் ஃபார் அ லாங் டைம் நீண்ட நாள் கெடாமல் பாதுகாக்கிறதுக்கு ஒரு சில மெத்தட்ஸ் இருக்குது. அதுக்கு பேர் தான் ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃபுட். ஃபுட் வில் பி ஸ்பாயில்டு இஃப் இட் இஸ் நாட் ப்ரிப்பேர்ட், ப்ரிசர்வ்ட் அண்ட் ஹேண்டில்டு இன் த ரைட் வே. இந்த உணவானது ஒழுங்கான முறையில் தயாரிக்கப்படாமல் இருந்தாலும் கெட்டு போகும். சரியான முறையில் பாதுகாக்கப்படாமல் இருந்தால் அப்பையும் கெட்டு போகும். சரியான முறையில் ஹேண்டில் பண்ணப்படாமல் இருந்தாலும், ஈரக்கையோடு ஏதோ ஒன்றத்தை எடுத்துட்டோம், அரிசியாக இருந்தால் கூட ஈரக்கை பட்டு எடுத்தோம்னா அதில் புழு வண்டு எல்லாம் வந்துடும். அதை தான் சொல்கிறாங்க. தேர் ஆர் மெனி மெத்தட்ஸ் யூஸ்டு டு ப்ரிவெண்ட், டிலே அண்ட் ரெடியூஸ் த ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட். இந்த ஃபுட்டு ஸ்பாயில் ஆகாமல் இருக்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்னன்னு பார்க்கலாமா? ஃபுட் ப்ரிசர்வேஷன் மெத்தட்ஸ். உணவு பாதுகாக்கும் முறை. கல்டிவேஷன் ஆஃப் ஃபுட் ரெக்யர்ஸ் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ். உணவு உற்பத்தி பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முயற்சி தேவைப்படுற விஷயம். நவடேஸ் ஃபுட் கல்டிவேஷன் அண்ட் த க்ராப் ஈல்ட் ஆர் டிக்ரீஸிங். இப்போல்லாம் இந்த க்ராப்பு கல்டிவேஷன் இதெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் பண்ணுறாங்க. தெர் ஆர் மெனி பீப்புள் சஃபரிங் இன் த வேர்ல்ட் வித்தவுட் ஃபுட். உணவு இல்லாமல் இந்த உலகத்தில் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும்? we need to protect and preserve the food. உணவு பொருளை பாதுகாத்து பத்திரமா வைக்கணும். நிறைய பேர் உணவு இல்லாமல் கஷ்டப்படுறாங்கல்ல, வீணாக ஆக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. the following are the ways to preserve food. இப்போ என்னென்ன மெத்தடில் ப்ரிசர்வ் பண்ணலாம் ஃபுட்டெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு மெத்தட் ட்ரையிங் சொல்கிறாங்க. இட் இஸ் த ரிமூவல் ஆஃப் வாட்டர் கண்டென்ட் ஃப்ரம் த ஃபுட் பை ட்ரையிங் இட் இன் த சன்லைட். எக்ஸாம்பிள் கிரெயின்ஸ். இந்த ட்ரையிங் அப்படின்னா காய வைக்கிறது. இட் இஸ் த ரிமூவல் ஆஃப் வாட்டர் கண்டென்ட். நீங்கள் காய வைக்கும்போது வெயிலில் சன்லைட்டில் காய வைக்கும்போது வாட்டர் கண்டென்ட் அந்த நீர்ப்பதம் போயிடும், ஈரப்பதம் போயிடும். இதுக்கு எக்ஸாம்பிள் எதை சொல்கிறாங்க? கிரெயின்ஸ், தானியங்கள். அடுத்தது அடிஷன் ஆஃப் சால்ட், உப்பு சேர்க்கிற மெத்தட். when salt is added to food, உணவில் உப்பை சேர்த்துட்டோம்னா இட் ரிமூவ்ஸ் த வாட்டர் ஃப்ரம் த ஃபுட். அந்த உணவில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட் ஈரப்பதத்தை எடுத்துரும். எக்ஸாம்பிள் ஃபிஷ்ஷு, பிக்கிள்ஸு. மீனும் ஊறுகாய்களும் பார்த்துருப்பீங்க. ஒரு சிலதில் ஜாஸ்தி உப்பு போட்டு உப்பு பூத்துருக்குன்னு கூட சொல்லுவாங்கல்ல, அதான். அதாவது ஈரத்தன்மை இருந்தால் தான் கெடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகங்கிறதுனால அந்த ஈரப்பதம் போயிடுச்சு அப்படின்னா அது நீண்ட நாள் வரும். இதுதான் இதில் இருக்கிற லாஜிக்கு. இப்போ அடுத்த மெத்தடை பாருங்கள். முதல் மெத்தடில் சால்ட் எப்படி ஆட் பண்ணமோ அதுமாரி சுகர் ஆட் பண்ணாலும் உணவுப் பொருள் கெட்டு போகாது. அடிஷன் ஆஃப் சுகர். when sugar is added to food, it dissolves in the water content of the food and preserves the food items from spoilage. இப்போ உணவுப் பொருளோட சுகரை ஆட் பண்ணிட்டோம்னா என்ன பண்ணுது அது அப்படின்னா, it dissolves the water content of the food. அதாவது அந்த ஃபுட்டில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட்டை எடுத்து அது கரையிறதுக்கு யூஸ் பண்ணிடுது, கரைஞ்சிடுது. அண்ட் ப்ரிசர்வ்ஸ் த ஃபுட் ஐட்டம் ஃப்ரம் ஸ்பாயிலேஜ். அதாவது இப்போ சுகர் அது கரையிறதுக்காக ஃபுட் ஐட்டத்தில் இருக்கிற தண்ணி கண்டென்ட்டெல்லாம் எடுத்துருச்சா, ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் கண்டென்ட் இல்லைன்னா என்னாகும்? ஃபுட்டு ரொம்ப நாளைக்கு வரும். இப்போ இதுக்கு உரிய எக்ஸாம்பிளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். எக்ஸாம்பிள் ஜாம், ஃப்ரூட் ஜூஸஸ். கீழே இருக்கிற படத்தில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது தானியங்கள் எல்லாம் காய வைக்கிறாங்க, ட்ரையிங் மெத்தட் வருதா? செகண்டாக இருக்கிற பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஊறுகாய் உப்பு போட்டு கலந்து வச்சுருக்காங்க, காய வச்சுருக்காங்க. அப்போ ஆடிங் சால்ட் வருதா? தேர்டாக இருக்கிறது
சுகர் ஆட் பண்ணுற மெத்தட். ஜாம் பண்ணி வச்சுருக்காங்க ஸ்ட்ராபெரியில். இப்போ இந்த பேஜில் இருக்கிற டூ யூ நோ, while purchasing packed food items we should check the following details. நம்ம ஒரு பேக்கிங் செய்யப்பட்ட உணவுப் பொருள் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் இருக்கிற டீட்டெயில்ஸை கண்டிப்பாக செக் பண்ணணும். என்னென்ன டீட்டெயில்ஸ் செக் பண்ணணும்? ஃபஸ்ட் ஒன், மேனுஃபேக்சர்ட் டேட், அதாவது அந்த பொருள் உற்பத்தி பண்ணப்பட்ட டேட் போட்டிருப்பாங்க, அதை கண்டிப்பாக பார்க்கணும். செகண்ட் ஒன், எக்ஸ்பைரி டேட், அது எத்தனை காலகட்டம் வரைக்கும், 3 மாதமா, 1 வருஷமா, 6 மாதமா, அது எத்தனை நாள் வரைக்கும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பைரி டேட்டு. அதை கண்டிப்பாக பார்த்து தான் வாங்கணும். அடுத்து தேர்ட் ஒன், இன்க்ரீடியன்ஸ் அப்படிங்கிறது அதில் சேர்க்கப்பட்டுள்ள பொருட்கள். ஃபோர்த் ஒன், எனர்ஜி கண்டென்ட் ஆஃப் த ஃபுட் மெட்டீரியல், அதாவது நமக்கு ஆற்றல் தரக்கூடிய உணவுப் பொருள் அதில் என்ன அடங்கியிருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது எது எத்தனை கலோரிஸ் இருக்குது அப்படின்னு அதில் போட்டிருப்பாங்க, அதையும் பார்க்கணும். இப்போ அடுத்த மெத்தட் ஃப்ரீசிங்னா உறைய வைக்கிறது. த மைக்ரோபியல் growth and the enzyme activity on the frozen food items can be prevented by this method. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி உறைய வைக்கிற ஃபுட் ஐட்டத்தை உறைய வைக்கிற மெத்தடில் என்ன ஆகுதுன்னா, மைக்ரோபியல் growth அப்படிங்கிறது இருக்கு, நுண்ணுயிரிகள் இருக்குல்ல, அதோட growth, அதோட வளர்ச்சி கட்டுப்படுத்தப்படுது. அதால் வளர முடியாது அந்த ஸ்டேஜில், ஃப்ரோசன் ஸ்டேஜில். அங்கே அந்த ஃப்ரோசன் ஸ்டேஜில் என்சைம் ஆக்டிவிட்டியும் எதுவும் நடக்காது. அதனால அந்த மெத்தடில் ஃபுட்டை ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிட்டோம்னா, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ். இப்போ பாயிலிங்னா கொதிநிலை. இட் கில்ஸ் த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ப்ரெசன்ட் இன் த ஃபுட் மெட்டீரியல்ஸ். எக்ஸாம்பிள் மில்க்கு, வாட்டர். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். என்ன பண்ணுது, கொதிநிலையை அடையும் போது அப்போ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்ன்னு சொல்லப்படுற நுண்ணுயிரிகள் இந்த உணவுப் பொருளில் இருக்கிறது எல்லாம் செத்துடுது. அதனால தான் பாலை நல்லா கொதிக்க வச்சு தான் குடிக்கணும். அதில் நுண்ணுயிரிகள் நிறைய இருக்கும். அப்போ கொதிக்க வைக்கும்போது அதெல்லாம் செத்துடும். அப்போ அந்த பாலை குடித்தா உடம்புக்கு ஒன்றும் செய்யாது. அதே மாதிரி தண்ணியும் கொதிக்க வச்சு காய வச்சு குடிக்கிறது தான் நல்லது. அதில் இருக்கிற கிருமி எல்லாம், பாக்டீரியா எல்லாமே செத்துடும். அடுத்து கேனிங் அண்ட் பாட்டிலிங். இன் திஸ் மெத்தட் ஃபுட் இஸ் பேக்ட் இன் ஏர்டைட் கேன்ஸ் ஸோ தட் ஜெர்ம்ஸ் டு நாட் க்ரோ ஆன் தம். எக்ஸாம்பிள் மில்க் பவுடர். கேனிங் அப்படிங்கிறது டின்னில் அடைக்கப்படுறது, பாட்டிலிங்னா பாட்டிலில் அடைக்கப்படுறதுன்னு அர்த்தம். இந்த மெத்தடில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபுட்டெல்லாம் ஏர் டைட் கேன்ஸ் அப்படின்னா காற்று உள்ளே புக முடியாத, அதாவது ஜெர்ம்ஸால் வளர முடியாத அந்த மாதிரி ஏர் டைட் பேக் பண்ணிட்டோம்னா. என்ன காரணம் அப்படின்னா, ஏரில் எல்லா கேஸும் இருக்குதா, இது ஆக்சிஜனோடையோ ஏதோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன், காற்று பட்டால் மட்டும்தான் இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது காற்று உள்ளே புகலை அப்படின்னா அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்காது. ஸோ ஃபுட்டு ப்ரிசர்வ்டு. அதுக்கு எக்ஸாம்பிளாக தான் மில்க் பவுடர் ஃபார்மில் ஆக்கிடுறாங்க, மில்க் பவுடர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், அடிஷன் ஆஃப் கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆர் added to stop the growth of microorganisms in certain food materials. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கெமிக்கலை ஆட் பண்ணுறாங்க ப்ரிசர்வேட்டிவாக, அதாவது உணவை பாதுகாக்கிறதுக்கு ஒரு கெமிக்கல் காம்பனண்ட்டை ஆட் பண்ணுறாங்க. என்னன்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள், சோடியம் பென்சோயேட் இஸ் ஆடட் வித் ஃப்ரூட்ஸ். பழங்களோட எதை ஆட் பண்ணுறாங்கன்னா, சோடியம் பென்சோயேட் அப்படிங்கிற கெமிக்கலை ஆட் பண்ணுறாங்க. இது அதில் இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசத்தை கட்டுப்படுத்துது. சல்ஃபர் டை ஆக்சைடு இஸ் ஆடட் வித் ட்ரை ஃப்ரூட்ஸ். காஞ்ச பழங்கள் அப்படின்னு சொல்கிற இந்த திராட்சை மாதிரியெல்லாம் இருக்குல்ல, அது கூட சல்ஃபர் டை ஆக்சைடை ஆட் பண்ணுறாங்க. வினிகர் இஸ் ஆடட் வித் பிக்கிள்ஸ். அந்த ஊறுகாயிலெல்லாம் வினிகர்ன்ற பொருள் ஆட் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ கீழே இருக்க படத்தை பாருங்கள். ஃபஸ்ட்டில் இருக்கிறது அந்த ஃப்ரீசிங் மெத்தடு, ஃபஸ்ட்டு படம். ரெஃப்ரிஜரேட் பண்ணியிருக்காங்கல்ல அது. செகண்ட் பார்த்திங்கன்னா பாயிலிங் மெத்தடில் மில்கை பாயில் பண்ணுறாங்களா, ரைட். தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா இதுதான் ஏர் டைட் கண்டெய்னரில் பண்ணுறது. கேனிங் அண்ட் பாட்டிலிங் சொன்னோம்ல, அதில் வர்றது. இப்போ டூ யூ நோ, irradiation is a modern method by which
food is exposed to gamma rays or ultraviolet rays to kill the bacteria and the mold. அதாவது irradiation அப்படிங்கிறது கதிர்வீச்சு. அது ஒரு நவீன வழி. ஃபுட்டெல்லாம் ஸ்பாயில் ஆகாமல் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு உண்டான நவீன வழி தான் இந்த irradiation. அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காமா ரேஸ், காமா கதிர்களையும், இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படிங்கிறது புற ஊதா கதிர்கள், இதெல்லாம் உணவுப் பொருள் மேலே படும்படியாக செய்வாங்க. அப்போ அதில் இருக்கிற பாக்டீரியா, அப்புறம் மோல்டு அப்படிங்கிறது அது ஒரு வகையான ஃபங்கஸ், அதெல்லாம் அழிச்சிடுது. இதுதான் அந்த மெத்தட். இந்த மெத்தடுக்கு பேர் தான் irradiation. கீழே இருக்கிற படத்தில் பாருங்கள், ஸ்ட்ராபெரி மேலே காமா ரேஸ் படும்படி பண்ணுறாங்க. அதில் இருக்கிற பாக்டீரியாலாம் அழிச்சிடுது அது. இட் டஸ் நாட் அஃபெக்ட் த டேஸ்ட் ஆஃப் த ஃபுட் ஆர் நியூட்ரிட்டிவ் வேல்யூ ஆஃப் த ஃபுட்ஸ். இப்போ இதில் இருக்கிற டேஸ்ட்டை அது எந்த விதத்துலேயும் பாதிக்காது, அதில் இருக்கிற ஊட்டச்சத்தையும் எந்த விதத்துலேயும் பாதிக்காது. எக்ஸாம்பிள் ஆனியன் அண்ட் பொட்டேட்டோஸ். இப்போ அடுத்தது பர்பஸ் ஆஃப் ஃபுட் ப்ரிசர்வேஷன். அதாவது இந்த உணவை பாதுகாக்க வேண்டிய அவசியம், குறிக்கோள் என்ன? மாடர்ன் டெக்னாலஜிஸ் ஹேவ் இன்க்ரீஸ்ட் த ஃபுட் ப்ரொடக்ஷன். இப்போ இருக்கிற புது டெக்னாலஜி எல்லாம் உணவு உற்பத்தியை நிறைய ஜாஸ்தி பண்ணியிருக்கு. பட் ப்ராக்டிஸிங் அக்ரிகல்ச்சர் இஸ் abundant in many places as there is failure of monsoon. என்ன தான் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனாலும் மான்சூன் நம்ம வெதர் கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் இந்த அக்ரிகல்ச்சர் நடக்குது. பட் ப்ராக்டிஸிங் அக்ரிகல்ச்சர் இஸ் abundant in many places. அப்படின்னா இந்த விவசாயத்தை பல இடத்துல abandoned அப்படின்னா கைவிட்டுட்டாங்க, செய்யலை. ஏன் செய்யலை? there is a failure of monsoon. எல்லாம் டெக்னாலஜிலாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகியிருந்தால் கூட மழை பெய்யலை, சரியான தண்ணி கிடைக்கல அப்படின்னா பல இடத்துல போர் வாட்டர் கிடைக்காது. மழை பெய்யலைன்னா கூட சிலர் போர் வாட்டர் யூஸ் பண்ணியும் அக்ரிகல்ச்சர் பண்ணுவாங்க. இதுக்குமே வழி இல்லைன்னா அப்புறம் கைவிட்டுடுறாங்க. அதனால தான் கைவிட்டுடுறாங்க. அட் த சேம் டைம் மெனி பீப்புள் சஃபர் இன் த வேர்ல்ட் வித்தவுட் ஃபுட். உலகத்தில் பல இடங்களில் மக்கள் உணவில்லாமல் இருக்காங்க. ஸோ ஃபுட் ஷுட் நாட் பி வேஸ்டட் பை எனி மீன்ஸ். எக்காரணத்தை கொண்டும் உணவை அதனால் நம்ம வேஸ்ட் பண்ணவே கூடாது. ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃபுட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஃபாலோயிங் ரீசன்ஸ். உணவை பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்ன காரணங்கிறது கீழே சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் ஒன், டு ரீட்டைன் த கலர், டேஸ்ட் அண்ட் நியூட்ரிட்டிவ் வேல்யூ ஆஃப் த ஃபுட். ஃபுட் ஐட்டத்தோட கலரும் மாறக்கூடாது, டேஸ்ட்டு மாறக்கூடாது, அண்ட் நியூட்ரிட்டிவ் வேல்யூங்கிறது ஊட்டச்சத்தும் மாறக்கூடாது. அடுத்தது, டு மேக் ஃபுட் அவைலபிள் த்ரூ அவுட் த இயர். வருஷம் முழுவதும் நமக்கு அந்த ஃபுட்டு கிடைக்கணும். தேர்ட் ஒன், டு ப்ரிவெண்ட் த க்ரோத் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் லைக் பாக்டீரியா அண்ட் ஃபங்கை இன் த ஃபுட் ஐட்டம்ஸ். ஃபுட் ஐட்டம்ஸை தாக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்ன்னு சொல்லப்படுற நுண்ணுயிரிகள், பாக்டீரியா, ஃபங்கை மாதிரியான மைக்ரோ ஆர்கானிசம்ஸை அதோட வளர்ச்சியை தடுக்கணும். ஃபோர்த் ஒன், டு ரெட்யூஸ் த வேஸ்டேஜ் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல்ஸ். ஃபுட் மெட்டீரியல்ஸ் வேஸ்டேஜை தடுக்கணும். ஃபிஃப்த் ஒன், ப்ரிசர்விங் ஃபுட் நாட் ஒன்லி ப்ரொடெக்ட்ஸ் அவர் ஹெல்த் பட் ஆல்சோ மேக்ஸ் ஃபுட் அவைலபிள் டு த பீப்புள் ஹூ நீட் இட். ஒரு ஃபுட்டை ப்ரிசர்வ் பண்ணணும், பாதுகாக்கணும் அப்படிங்கிறது எதுக்காகன்னா நம்ம ஹெல்த்தை பாதுகாக்கிறதுக்காக மட்டும் இல்லை, உணவு கிடைக்காத மற்றவங்களுக்கும் இந்த உணவு கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் ஃபுட்டை ப்ரிசர்வ் பண்ணணும். ஃபுட் பார்ட் 3, அதில் ஒபேசிட்டியும் டிசீஸும் பார்க்கலாமா? அடுத்தது ஒபேசிட்டி. ஒபேசிட்டி அப்படின்னா உடல் பருமன், குண்டாக இருக்கிறது. கீழே இருக்கிற பிக்சரில் பாருங்கள், இந்த குழந்தைங்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு. அதுதான் ஒபேசிட்டி அண்ட் ஓவர் வெயிட் ஆர் டிஃபைன்ட் ஆஸ் abnormal or excessive fat accumulation in the body that may affect the health. இப்போ இந்த ஒபேசிட்டி அப்படிங்கிற உடல் பருமன் அண்ட் ஓவர் வெயிட் ஆர் டிஃபைன்ட் ஆஸ் எப்படி சொல்கிறாங்க? அப்நார்மல் அப்படின்னா நார்மல் இல்லாமல் இருக்கிறது தான் அப்நார்மல். ஆர் எக்ஸசிவ் ஃபேட், கொழுப்புச்சத்து நிறைய, எக்ஸசிவ்னா அதிகமாக, அக்குமுலேஷன் அப்படின்னா ஒரு இடத்துல கலெக்ட் ஆகிருக்குது, இந்த உடம்பில் கலெக்ட் ஆகுது ஃபேட்டு. இது என்ன பண்ணுது? தே மே அஃபெக்ட் த ஹெல்த்.
நம்ம உடல் ஆரோக்கியத்தை கெடுக்குது. ஒபேசிட்டி இஸ் மோஸ்ட் காமன்லி காஸ்ட் பை எக்ஸசிவ் ஃபுட் இன்டேக், லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் ஆல்சோ ஜெனட்டிக் ரீசன்ஸ். இந்த உடல் பருமன் எதனால வருது அப்படிங்கிறாங்க. எக்ஸசிவ் ஃபுட் இன்டேக், அதாவது தேவை அதிகமாக சாப்பிட்றது. அதாவது ஒரு ஃபுட் ஐட்டம் நல்லா இருக்குன்னாலோ இல்லை அது நமக்கு பிடிச்சிருக்குன்னாலோ போட்டு தாக்குறது. அடுத்தது லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதாவது லேக்குன்னா குறைச்சலாக இருக்குது. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது உடல் உழைப்பு கம்மியாக உழைக்கிறது. சாப்பிட்டுட்டு சும்மாவே உட்காந்துருக்குது. குழந்தைங்களா இருந்தால் ஓடி விளையாடாமல் இருக்கிறது, உட்காந்து டிவியே பார்க்குறது. இது மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது உடல் உழைப்பு. அண்ட் ஆல்சோ ஜெனட்டிக் ரீசன்ஸ். ஒரு சிலருக்கு இதிலெல்லாம் கரெக்டாக இருந்தாங்கன்னாலும், அதிகமான சாப்பாடு உள்ளே எடுத்துக்கலைன்னாலும் கூட, லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் சுறுசுறுப்பாக இருக்காங்கன்னா கூட, ஜெனட்டிக்கல் ரீசன் அப்படிங்கிறது பரம்பரையாக இல்லை வழி வழியாக வர்ற ஒரு ஜெனட்டிக் பிரச்சனையாகவும் இருக்கலாம். ஒபீஸ் பீப்புள் டேக் மோர் ஃபுட் பட் ஒர்க் வெரி லெஸ். இந்த மாதிரி ஒபீஸாக இருக்கிறவங்க முக்கால்வாசி எந்த மாதிரியான பீப்புளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல போனோன்னா, நிறைய சாப்பாடு சாப்பிடுவாங்க, ஆனால் கம்மியாக தான் வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கு தான் இந்த ஒபீஸ் ப்ராப்ளம் வருதுன்னு சொல்கிறாங்க. when they eat more and work less, excess energy is accumulated as fat and creates problems. எப்படி வருதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். when they eat more, நிறைய சாப்பிட்றாங்க, and work less, கம்மியாக வேலை செய்கிறாங்க. இப்போ என்ன ஆகுது? எக்ஸஸ் எனர்ஜி. இந்த எனர்ஜி அப்படியே ஃபேட்டாக போய் ஸ்டோர் ஆகிக்குது அண்ட் கிரியேட்ஸ் ப்ராப்ளம்ஸ். அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளமை க்ரியேட் பண்ணி விட்டுது. ஒபேசிட்டி இன்க்ரீசஸ் த லைக்லிஹுட் ஆஃப் ஹார்ட் டிசீஸ், டயபெட்டிஸ் அண்ட் ஹை பிளட் ப்ரெஷர். இவங்க கொடுத்துருக்க மூணுமே ரொம்ப பெரிய பெரிய பிரச்சனை தான். ஹார்ட் டிசீஸ், இதய கோளாறு, டயபெட்டிஸ், நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்லப்படுற சர்க்கரை நோய், அண்ட் ஹை பிளட் ப்ரெஷர், பிபி ரொம்ப ஹையாக இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கெல்லாம் இந்த ஒபேசிட்டியாகவும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரிஸ்க் ஜாஸ்தி. இப்போ ப்ரிவென்ஷன்னா இதை தடுக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஒபேசிட்டி இஸ் மோஸ்ட்லி ரிலேட்டட் டு அவர் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஹேபிட்ஸ். இந்த ஒபேசிட்டின்னு சொல்கிற உடல் பருமன் நம்ம வாழ்க்கை முறை, நம்ம பழக்க வழக்கம், அதுக்கும் தொடர்பு இருக்குது. ஈட்டிங் ஹெல்த்தி ஃபுட்ஸ் அண்ட் ஹேவிங் ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கேன் ரெடியூஸ் ஒபேசிட்டி அண்ட் ஓவர் வெயிட். ஹெல்த்தியான ஃபுட்ஸு, அதாவது ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிறதும், ஹேவிங் ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ரெகுலரான, அதாவது தொடர்ந்து உடல் உழைப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் உடம்புக்கு. இது ஒபேசிட்டியை, உடல் பருமனை, ஓவர் வெயிட் அப்படிங்கிற அதிக எடையையும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த மாதிரியான ப்ராக்டிஸ் வச்சுக்கிட்டோம்னா, இட் இஸ் இம்பார்ட்டண்ட் தட் யூ மெயின்டைன் ப்ராப்பர் வெயிட் இன் த யங் ஏஜ். சின்ன வயசுலேயே நம்ம உடம்புக்கு, நம்ம வயசுக்கு ஏற்ற வெயிட்டை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு பழகிக்கணும். இன் ஆர்டர் டு அவாய்ட் ஒபேசிட்டி அண்ட் ஓவர் வெயிட் யூ நீட் டு டூ த ஃபாலோயிங். இப்போ இந்த ஒபேசிட்டியும் இந்த ஓவர் வெயிட் அப்படிங்கிற அதிக எடையையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். அதுக்கு என்னென்ன பண்ணணும் கீழே கொடுத்துருக்காங்க, பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், அவாய்ட் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அண்ட் மீட் வித் மோர் ஃபேட். அதாவது எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்? ஃபாஸ்ட் ஃபுட் உங்களுக்கெல்லாம் தெரியும், ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு. அந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். ஃப்ரைட் ஐட்டம்ஸ், பொரிச்ச ஐட்டம்ஸ், எண்ணெயில் பொரிச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். அண்ட் மீட் வித் மோர் ஃபேட், அதிக கொழுப்பு உள்ள மீட், இறைச்சி வகையறாவை அவாய்ட் பண்ணிக்கணும். செகண்ட் ஒன், ஈட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், லெக்யூம்ஸ், ஹோல் கிரெயின்ஸ் அண்ட் நட்ஸ். இதெல்லாம் சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்கிறாங்க. பழங்கள், காய்கறிகள், லெக்யூம்ஸ் பருப்பு வகைகள், ஹோல் கிரெயின்ஸ் முழு தானியங்கள், அண்ட் நட்ஸ் முந்திரி, பாதாம், பிஸ்தா, இதெல்லாம் நட்ஸ். அடுத்தது, டூ ரெகுலர் ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ். ரெகுலராக என்ன பண்ண சொல்கிறாங்க? எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறாங்க. ஃபோர்த் பாயிண்ட், நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய பாயிண்ட், டோன்ட் ப்ளே கேம்ஸ் இன் கம்ப்யூட்டர் அண்ட் மொபைல் ஃபோன்ஸ். கம்ப்யூட்டர்லேயும் மொபைல் ஃபோன்ஸ்லேயும் கேம்ஸ் விளையாடாதீங்க. ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு ஓடி ஆடி விளையாடுங்க.
ஃபிஃப்த் பாயிண்ட், ஹாவ் ப்ராப்பர் ஸ்லீப் டைம். சரியான நேரத்தில் தூங்க போயிடணும். கீழே இருக்க பிக்சரை பாருங்கள். என்னென்ன ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிடணுங்கிறதுக்காக அது கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து ஃபாஸ்ட் ஃபுட் வேணாங்கிறதுக்காக அது. அடுத்தது ஸ்லீப் டைமில் கரெக்டாக தூங்கிடணும்னு காமிக்கிறாங்க. அடுத்தது எக்ஸசைஸ் பண்ணுறது காமிச்சிருக்காங்க. இந்த படத்தில் ஒபேசிட்டினால் வர்ற டிசீசஸ்லாம் சொல்லியிருக்காங்க. லெஃப்டில் டாப்பில் இருக்கிறது ஹார்ட் டிசீஸ். செகண்ட் ஒன் லெஃப்டில் ஹை பிளட் ப்ரெஷர், உயர் இரத்த அழுத்தம். அடுத்தது டயபெட்டிஸ், சர்க்கரை நோய். இப்போ ரைட் சைடில் மேலே இருக்கிறது அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியா, அப்படின்னா தூக்கத்தில் ஏற்படுற மூச்சு திணறல். அடுத்தது ஹை பிளட் கொலஸ்ட்ரால், அதாவது இரத்த நாளத்தில் ஏற்படுற அடைப்பு. அடுத்தது செர்டைன் டைப்ஸ் ஆஃப் கேன்சர், ஒரு சில வகையான கேன்சர். இத்தனையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பாடி மாஸ் இண்டெக்ஸ். பீப்புள் ஆர் ஜென்ரலி கிளாசிஃபைட் as obese and overweight based on body mass index. ஃபஸ்ட் லெட்டர்லாம் எடுத்து போட்டோம்னா BMI. இப்போ ஒபீஸ்ன்னும் ஓவர் வெயிட்டுன்னும் சொல்கிறோமில்ல, மக்களை வந்து எதை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்க அப்படின்னா ஒரு பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு கணக்கீடு வச்சு தான் இவங்கள இந்த கேட்டகரியில் வைக்கிறாங்க. அது என்ன பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னா, பாடி மாஸ் இண்டெக்ஸ் இஸ் obtained by dividing as a person's weight in kilograms by the square of its height in meters. bracketல kg per meter square. ஒரு மனிதன் எத்தனை கிலோகிராம் வெயிட் இருக்கானோ அதை வந்து அவனோட ஹைட்டை ஸ்கொயர் பண்ணி அந்த மெஷர்மெண்ட்டால் அவனோட வெயிட்டை டிவைட் பண்ணணும். வெயிட்டை கிலோகிராம்ஸில் கால்குலேட் பண்ணணும், ஹைட்டை மீட்டர்ஸில் கால்குலேட் பண்ணணும். டூ யூ நோவில் என்ன சொல்கிறாங்க? பீப்புள் வித் BMIs between 18.5 and 25 have less chance of developing diseases like cancer, heart disease and diabetes. இந்த கேன்சர், ஹார்ட் டிசீஸ், டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்கிற சக்கரை வியாதி, இதெல்லாம் யாருக்கு ரொம்ப சான்ஸ் கம்மி அப்படின்னா BMI கால்குலேட் பண்ணுறோமில்ல, அந்த BMI கால்குலேஷன் 18.5லேருந்து 25க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த டிசீஸ்லாம் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப சான்ஸ் கம்மி. If the BMI is over 30 kg per meter square, people are said to be obese. இப்போ என்ன ரேஞ்ச் சொல்கிறாங்க? ஒருத்தரோட BMI 30 கிலோகிராம் per மீட்டர் ஸ்கொயருக்கு மேலே இருந்துச்சுன்னா அவங்கள ஒபீஸ்னு சொல்லலாம். இதே 25லேருந்து 30 கிலோகிராம் per மீட்டர் ஸ்கொயருக்குள்ளே இருந்தால் அதை ஓவர் வெயிட் அப்படின்னு சொல்கிறாங்க. BMI of a person with 60 kg weight and a height of 190 cm can be calculated as below. இப்போ ஒரு கணக்கு போட்டு காமிக்கிறாங்க. என்னவா? வெயிட்டு, ஒருத்தரோட வெயிட்டு 60 கிலோகிராம் இருக்குது, ஹைட்டு 190 சென்டிமீட்டரில் இருக்குது. எப்படி கணக்கு போடுறாங்கன்னு பார்க்கலாமா? BMI ஈக்குவல் டு வெயிட் இன் கேஜி டிவைடட் பை ஹைட் இன் மீட்டர் ஸ்கொயர். வெயிட் என்னன்னு சொன்ன 60 kg. ஸோ 60 மேலே போட்டுக்குங்க, ஸ்லாஷ் போட்டால் டிவைடட் பைன்னு அர்த்தம். 190 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, அதை மீட்டரில் மாற்றினா 1.90. ஸோ மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறதுனால 1.90 இன்ட்டு 1.90 2 டைம் போட்டால் தான் மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? அடுத்தது கீழே சால்வ் பண்ணி என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 16.62 அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. இதை எக்ஸாம்பிளாக வச்சு ஆக்டிவிட்டி 3ல் கொடுத்துருக்க உங்களோட BMIயை எப்படி கால்குலேட் பண்ணுறீங்கன்னு அங்கே ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, பார்த்து அதை போடுங்க. உங்கள் வெயிட்டை செக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஹைட்டை செக் பண்ணிக்கோங்க. இதில் போட்டிருக்க மாதிரி போட்டிங்கன்னா உங்கள் BMI கிடைச்சிடும். Next we are going to see an important topic, disease. A disease is an abnormal condition that affects a living organism. ஒரு உயிரினத்தை அப்நார்மல் கண்டிஷனுக்கு கொண்டு போகிறது தான் டிசீஸ்.
This abnormal condition affects the structure and function of the organism. இந்த abnormal condition என்ன பண்ணுது அப்படின்னா structure and function of the organism, அதாவது அமைப்பு மற்றும் செயல்பாடு, ஒரு உயிரினத்தோட அமைப்பையும் செயல்பாட்டையும் பாதிக்க வைக்குது. Diseases may be caused by external factors as well as internal dysfunction. இப்போ இந்த diseases அப்படின்னு சொல்கிற நோய் எப்படி தாக்கப்படுது, நோய் எப்படி வருது அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், வெளிப்புற காரணிகளால். ஒன்று டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ், வெதர் கண்டிஷன், அதை மாதிரி இல்லையா இன்ஃபெக்ஷன் வெளியிலேருந்து வர்றது, அது மாதிரி. ஆஸ் வெல் அஸ் இன்டர்னல் டிஸ்ஃபங்க்ஷன், உள்ளே நடக்கிற செயல்பாடுகளையும் நடக்க விடாமல் பண்ணுது. ஈச் டிசீஸ் ஹேஸ் சிம்டம்ஸ், ஒரு நோய்க்கும் சிம்டம்ஸ் அப்படிங்கிற அறிகுறிகள் உண்டு. We came to know about the diseases from their symptoms. அந்த அறிகுறிகளை வச்சு தான் என்ன நோய் வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. ஃபர்ஸ்ட் ஒன், காசஸ் ஆஃப் டிசீசஸ், அதாவது நோய் வருவதற்கான காரணம் என்ன. டிசீசஸ் ஆர் காஸ்டு பை மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் லைக் பாக்டீரியா, வைரஸ், புரோட்டோசோவா அண்ட் ஃபங்கை. நோய் ஏற்படுறதுக்கு காரணம் இந்த மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லப்படுற நுண் உயிரிகளான பாக்டீரியா, வைரஸ், இது நீங்கள் அதிகம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுவும் புரோட்டோசோவா, ஃபங்கை அப்படிங்கிற மற்ற ரெண்டும் மைக்ரோ ஆர்கானிசம் தான். இதெல்லாம் டிசீஸை உண்டு பண்ணுற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். தே ஆர் transmitted by insects and also through contaminated air and water. எது மூலமாக இந்த டிசீஸ் டிரான்ஸ்மிட் ஆகிறதுனா பரவுது? இன்செக்ட்ஸ் மூலமாக, பூச்சிகள் மூலமாக. அண்ட் ஆல்சோ த்ரூ கண்டாமினேட்டட் அப்படின்னா சுத்தமில்லாத காற்று, தண்ணீர், இது மூலமாகவும் பரவுது, நோய் பரவுது. சம் டிசீசஸ் ஆர் காஸ்ட் when the functions of the organ is affected. ஒரு சில வியாதிகள் ஒரு சில உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனாலையும் வரும். இன் ஜென்ரல் காசஸ் ஆஃப் டிசீசஸ் கேன் பி கிளாசிஃபைடு ஆஸ் பிலோ. பொதுவாக இப்போ டிசீஸ் எல்லாம் கீழே இருக்கிற மாதிரி கிளாசிஃபை பண்ணுறாங்க, வகைப்படுத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன், மெட்டபாலிக் ஃபேக்டர். எக்ஸாம்பிள் டயபெட்டிஸ். இந்த மெட்டபாலிக் ஃபேக்டர் அப்படிங்கிறது என்னென்னா வளர் சிதை மாற்றம்னு தமிழில் சொல்லுவாங்க. இது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை சின்ன சின்ன தொகல்களாக மாற்றி, சின்ன சின்ன பீசஸாக மாற்றி நம்ம செல்லுக்கு தேவையான எனர்ஜியை கொடுத்து கழிவுகளை வெளியேற்றி கொடுக்கறது. இது ஒரு மெட்டபாலிசம் நடக்கிறது. இந்த வளர்சிதை மாற்றத்தில் குறைபாடு வரும்போது டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லப்படுற சர்க்கரை நோய் வருது. அடுத்தது ஜெனட்டிக் ஃபேக்டர். எக்ஸாம்பிள் கலர் பிளைண்ட்னஸ், அதாவது மரபியல் கோளாறுனால வர்றது. இந்த கலர் பிளைண்ட்னஸ் அப்படிங்கிறது என்னென்னா மற்றவங்களை, சாதாரண மனிதர்களுக்கு எல்லா கலரும் தெளிவாக என்னென்ன கலர்னு சொல்ல முடியும். ஆனால் இந்த கலர் பிளைண்ட்னஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில கலர்களுக்கு இடையில் உள்ள வித்தியாசத்தை சொல்ல தெரியாமல் இருக்கும். அதுதான் கலர் பிளைண்ட்னஸ். அடுத்தது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். எக்ஸாம்பிள் பாக்டீரியல் டிசீசஸ். மைக்ரோ ஆர்கானிசம்னால் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நுண் உயிரிகள். அது பாக்டீரியல் டிசீசஸ் எல்லாத்தையும் கொண்டாடும். நியூட்ரிஷனல் ஃபேக்டர். எக்ஸாம்பிள் மராஸ்மஸ். இது கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிறவங்களுக்கு இந்த மராஸ்மஸ் அப்படிங்கிற வியாதி வருது. அடுத்தது என்விரான்மெண்டல் ஃபேக்டர். சுற்றுச்சூழல் பாதிப்புனால் வர்றது தான் இந்த காலரா. இந்த காலரா அப்படிங்கிறது என்ன ஆகும்னா டயரியா அப்படிங்கிற வயிற்றுப்போக்கை உண்டு பண்ணி கடுமையான டீஹைட்ரேஷன், வயிற்றுப்போக்கு ஆகிட்டே இருக்கிறதுனால உடம்புல நீர்ச்சத்து குறைஞ்சி ரொம்ப டேஞ்சரஸான நிலைமைக்கு போவாங்க, சரியான நேரத்தில் உரிய சிகிச்சை எடுத்துக்காட்டி. ஆக்டிவிட்டி 3. ஃபைண்ட் அவுட் த காமன் டிசீஸ் ப்ரிவலண்ட் இன் யுவர் ஏரியா. உங்கள் ஏரியாவில் பரவலாக இருக்கிற பொதுவான ஒரு டிசீஸ் என்னங்கிறத பாருங்கள், கண்டுபிடிங்க. ஃபைண்ட் அவுட் த ரீசன் ஃபார் தம். அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. அண்ட் டிஸ்கஸ் வித் யுவர் டீச்சர்.
உங்கள் டீச்சரோட டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஹவு டு கெட் ரெமெடி ஃபார் தம். ரெமெடி அப்படின்னா அதுக்கு ஒரு தீர்வு, சொல்யூஷன். அதுக்கு எப்படி தீர்வு காணலாம் அப்படின்னு உங்கள் டீச்சரோட டிஸ்கஸ் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. இதுதான் ஆக்டிவிட்டி 3. இப்போது இந்த பேஜில் இருக்கிற இந்த மரத்தோட படத்தை பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? டிசீஸ் அண்ட் ஹெல்த் இஷ்யூஸ், நோய்களும் ஆரோக்கிய பிரச்சனைகளும். மேல் பக்கம் மரத்து பச்சை கலராக இருக்கிற ஏரியா அதெல்லாம் டிசீசஸ் அண்ட் ஹெல்த் இஷ்யூஸ். இப்போ கீழே வேர் பகுதி கொடுத்துருக்காங்கல்ல, அங்கே அது வந்து ரூட் காசஸ் ஆஃப் டிசீஸ், அதாவது ஒரு நோய் உருவாவதற்கான காரணங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ இதை லெஃப்ட் சைடில் டாப்பில் இருக்குது, லெஃப்ட் சைட்லேருந்து படிக்க ஆரம்பிப்போம். டாக்ஸின்ஸ் அப்படிங்கிறது நச்சு பொருட்கள். ஒன்றுமே இல்லை. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன சொல்லலாம்னா சிகரெட், பீடி, பான்பராக், இது மாதிரியான பொருட்கள் எல்லாம் நச்சுத்தன்மை இருக்குது. அது அடுத்தது புவர் ஸ்லீப், அதாவது சரியான தூக்கம் தூங்காமல் இருக்கிறது. இதெல்லாம் காரணங்கள், நோய் வர்றதுக்கான காரணங்களை இப்போ பார்த்துட்ருக்கோம் நம்ம. ட்ராமா அப்படிங்கிறது ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் நடக்கிறது. அதாவது அதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு ஆக்சிடெண்ட்டில் நேர்ந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா வீட்டில் ஒரு பேரண்ட்ஸ் இறக்குறதோ, இல்லை ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க இறந்து போகிறது, இது மாதிரியான, இது எக்ஸாம்பிளுக்கு தான். இதெல்லாம் ஒரு அதிர்ச்சியை தரக்கூடிய விஷயம். அது ஏதாவது ஒரு நோய்க்கு காரணமாக இருக்கும். அடுத்தது நெகட்டிவ் தாட்ஸ். இது ரொம்ப முக்கியம். என்னென்னா எதிர்மறை எண்ணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நடக்காது, இது இந்த விஷயம் நமக்கு நடக்காது, இதை எப்படி போய் நான் செஞ்சேன்னா இதனால் ஏதாவது கெடுதல் வரும் அப்படின்னு எதிர்மறையாகவே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது. அதுக்கு பேர் நெகட்டிவ் தாட்ஸ். இதுவும் சில வியாதிகளை கொண்டு வரும். அடுத்தது நோ எக்ஸசைஸ், அதாவது எந்த விதமான உடற்பயிற்சியும் செய்யாமல் இருக்கிறது. அடுத்தது ஸ்ட்ரெஸ். இப்போ ரைட் சைடில் டாப்பில் இருக்கிறது ஸ்ட்ரெஸ்ஸுன்னா மன அழுத்தம், அதுவும் வியாதிகளை கொண்டு வரும். அடுத்தது புவர் டயட் அப்படின்னா சரியான சாப்பாடு சாப்பிடாமல் இருக்கிறது. அதுக்கு அடுத்தது இன்ஃப்ளமேஷன், வீக்கம். அடுத்தது இம்யூன் இம்பேலன்சஸ். இம்யூன் அப்படிங்கிறது எதிர்ப்பு சக்தி, அதில் இருக்கிற இம்பேலன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ்டாக இல்லாமல் இருக்கிறது. அடுத்தது டைஜஷன் ப்ராப்ளம்ஸ், அதாவது செரிமானத்தில் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் வியாதிகள் வரும். இப்போ நம்ம பார்த்தது பூரா என்ன? ஒரு வியாதி வர்றதுக்கான காரணங்கள். இப்போ மேலே கொடுத்துருக்க டிசீசஸ் என்னென்னு பார்க்கலாம். டிப்ரெஷன், மன அழுத்தம், ஒபேசிட்டிங்கிறது உடல் பருமன், அலர்ஜீஸ்னால் ஒவ்வாமை அப்படின்னு சொல்கிற ஒத்துக்காமல் இருக்கிறது, ஹார்ட் டிசீஸ், இருதய கோளாறுகள், ஹை பிளட் ப்ரெஷர், உயர் இரத்த அழுத்தம், கேன்சர், புற்றுநோய், இரிட்டபிள் பவல். இந்த இரிட்டபிள் பவல் அப்படிங்கிறது சாப்பிட்டா, எதையாவது ஒன்றத்தை சாப்பிட்டா உடனே டாய்லெட்டுக்கு ஓடணும், அந்த மாதிரியான கண்டிஷனுக்கு பேர் தான் இரிட்டபிள் பவல். அடுத்தது ஆர்த்ரைட்டிஸ். இந்த ஆர்த்ரைட்டிஸ் என்ன அப்படின்னா மூட்டுக்கு மூட்டு வலி வரும். உடம்புல எங்கெல்லாம் ஜாயிண்ட் இருக்குதோ, மூட்டு இருக்குதோ, அங்கெல்லாம் வந்து வலி வர்றது தான் ஆர்த்ரைட்டிஸ். அடுத்தது டயபெட்டிஸ், சர்க்கரை வியாதி. அடுத்தது ஆங்ஸைட்டி, கவலை ஏற்படுறது. ஆட்டோ இம்யூன் டிசீஸ், அதாவது இம்யூன் அப்படிங்கிறது எதிர்ப்பு சக்தி. இது புதிதாக வெளியிலேருந்து வர்ற நோயை எதிர்க்கிறதுக்கு உள்ள சக்தி என்ன பண்ணுதுன்னா, நம்ம உடம்புலையே நோய் இருக்கதான்னு நினச்சி நம்ம உடம்பையே தாக்குறது தான். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் டிசீசஸ், நோய்களோட வகைகள். There are 4 main types of diseases. 4 வகை மெயினாக சொல்கிறாங்க. என்னென்ன? They are infectious diseases, அதாவது தொற்று நோய்கள். hereditary diseases, பரம்பரை நோய்கள். physiological diseases, உடலியல் நோய்கள். deficiency diseases, குறைபாடு நோய்கள். இப்போ இதெல்லாம் வந்து என்னன்னு தனித்தனியாக பார்க்கலாம். இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ், அதாவது தொற்று நோய்கள்.
infectious diseases are caused by microorganisms which invade our body and multiply inside them. மைக்ரோ ஆர்கானிசம்னு சொல்லப்படுற நுண்ணுயிரிகள் என்ன பண்ணுது? இன்வேட் அப்படின்னா படையெடுக்குது, நம்ம பாடியை தாக்குதுன்னு வச்சுக்கோங்க. படையெடுத்து தாக்குது. அப்போ என்ன பண்ணுது? உடம்புக்குள்ளே போயிட்டு மல்டிப்ளை இன்சைட் தம், உள்ளே போய் பன்மடங்காக பெருகிடுது. அப்போ இன்ஃபெக்ஷன் நமக்கு வந்துடுது. தீஸ் டிசீசஸ் ஆர் ஸ்ப்ரெட் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர். இந்த டிசீஸ் ஆனது மைக்ரோ ஆர்கானிசத்தால் வர்ற டிசீஸு ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு பரவக்கூடியது. எக்ஸாம்பிளாக எதை சொல்கிறாங்கன்னா, காமன் கோல்டு. சாதாரணமாக நமக்கு சளி பிடிச்சிருக்குல்ல, அதுதான் காமன் கோல்டு. ஹெரிடிட்டரி டிசீசஸ். ஹெரிடிட்டரி டிசீஸ் தான் என்ன சொன்னேன்? பரம்பரை நோய். அக்கர் டியூ டு அப்நார்மலிட்டிஸ் இன் த ஜீன். ஜீன்னா மரபணு, அப்நார்மலிட்டிஸ் அப்படின்னா நார்மலாக இல்லாத தன்மை. மரபணுவில் நடக்கிற அப்நார்மலிட்டினால் இந்த ஹெரிடிட்டரி டிசீஸ் வருது. தீஸ் டிசீசஸ் ஆர் பாஸ்டு ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு சில்ட்ரன். அதாவது நம்ம பெற்றோர்கிட்டேருந்து இது குழந்தைங்களுக்கு வருது. எக்ஸாம்பிளாக ஹார்ட் டிசீஸை சொல்கிறாங்க. அடுத்து ஃபிசியாலஜிக்கல் டிசீசஸ், உடலியல் நோய்கள். டிசீசஸ் விச் ஆர் காஸ்டு டியூ டு malfunction of the body organs are called physiological diseases. எக்ஸாம்பிள் ஆஸ்மா. அதாவது நம்ம பாடியில் இருக்கிற உறுப்புகள் மால்ஃபங்க்ஷன் அப்படின்னா சரிவர ஃபங்க்ஷன் அதாவது செயல்படாமல் இருந்துடுறது தான் ஃபிசியாலஜிக்கல் டிசீஸ். அதுக்கு எக்ஸாம்பிளாக ஆஸ்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது டிஃபிஷியன்சி டிசீசஸ். எ டயட் which contains all essential nutrients in correct proportion is indispensable for maintaining good health. நமக்கு நல்ல ஆரோக்கியமான உடல் நிலை வேணும் அப்படின்னா இன்டிஸ்பென்சிபிள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத. எதை தவிர்க்கக்கூடாதுங்கிறாங்க? எ டயட் விச் கண்டெய்ன்ஸ் ஆல் எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ். அதாவது ரொம்ப அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் எதெல்லாம் உணவில் இருக்குதோ அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம சரியான விகிதத்தில் எடுத்துக்கணும், கரெக்ட் ப்ரப்போர்ஷன். அப்போ தான் ஒரு நல்ல ஆரோக்கியமான உடம்பு நம்ம வச்சுக்க முடியும். டிஃபிஷியன்சி இன் ஒன் ஆர் மோர் ஆஃப் த நியூட்ரியன்ஸ் காசஸ் வேரியஸ் டிசீசஸ். இப்போ டிஃபிஷியன்சின்னா குறைபாடு. ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ஊட்டச்சத்து குறை இருக்குது அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் குறை இருந்துச்சுன்னா அது நோயில் கொண்டு போய் விட்டுரும். தீஸ் ஆர் கால்ட் டிஃபிஷியன்சி டிசீசஸ். இதுக்கு பேர் தான் டிஃபிஷியன்சி டிசீஸ். அடுத்தது புரோட்டீன் டிஃபிஷியன்சி டிசீசஸ். புரதச்சத்து உணவில் கம்மியாக இருக்குது அப்படின்னாலும், குறைபாடு இருக்குன்னாலும் அதுவும் டிசீஸ்க்கு ஒரு காரணமாக இருக்குது. என்ன மாதிரி டிசீஸ் வருதுன்னு பார்க்கலாம். மராஸ்மஸ் அண்ட் குவாஷியோகர் ஆர் த புரோட்டீன் டிஃபிஷியன்சி டிசீசஸ். இன் மராஸ்மஸ், இந்த மராஸ்மஸ்ன்ற டிசீஸில் குழந்தைங்களுக்கு என்ன ஆகுது? த சைல்ட் லூசஸ் வெயிட், உடல் எடை குறையுது. அண்ட் வில் அப்பியர் ஆஸ் தோ போன்ஸ் ஆர் கவர்ட் பை ஸ்கின். இந்த மாதிரி கண்டிஷனில் உடம்புல எலும்பு மேலே அப்படியே ஸ்கின், அந்த தோலை போத்துன மாதிரி இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். எலும்பும் தோலும் மட்டும்தான் இருக்கும். இன் குவாஷியோகர் the child develops on enlarged belly with swollen face and feet. இந்த குவாஷியோகர் அப்படிங்கிற கண்டிஷனில் அந்த குழந்தைக்கு வயிற்று பகுதி, பெல்லிங்கிறது வயிற்று பகுதி, என்லார்ஜ் அப்படிங்கிறது பெருசாக இருக்குது. அது வித் ஸ்வாலன் ஃபேஸ், உப்புன முகம், அண்ட் ஃபீட், கால்களும் உப்புன மாதிரி இருக்கும், வீங்கின மாதிரி. பை ஈட்டிங் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் லைக் எக், மில்க், ஃபிஷ் and green leafy vegetables we can avoid protein deficiency diseases. இப்போ நம்ம புரோட்டீன் ரிச், புரதச்சத்து அதிகமாக இருக்கிற உணவுகளான எக், முட்டை, மில்க், பால், ஃபிஷ், மீன், அண்ட் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், பச்சை காய்கறிகள், இதெல்லாம் சாப்பிட்டோம்னா இந்த மாதிரி டிஃபிஷியன்சி, புரோட்டீன் டிஃபிஷியன்சி டிசீஸை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போது கீழே கொடுத்துருக்க இந்த குழந்தைங்களோட படத்தை பாருங்கள்.
ஃபஸ்ட்டில் இருக்கிறது அந்த குவாஷியோக்கர் அப்படிங்கிற டிசீஸில் இருக்க குழந்த. அதுக்கு வெள்ளிங்கிற வயிற்று பகுதி பெருசாக தெரியுது. முகத்தை பார்த்திங்களா வீங்கின மாதிரி இருக்குது. காலும் இப்படி தான் இருக்கும். அடுத்த படத்தில் இருக்கிறது மெராஸ்மஸ் டிசீஸ் அஃபெக்ட் பண்ண குழந்தை. போன்ஸ்லாம் தெரியுது பாருங்கள், அப்படியே வெறும் ஸ்கின் மட்டும்தான், போன் மேலே ஸ்கின் அப்படியே கவர் பண்ணியிருக்குது, அவ்வளோதான். இப்போ டூ யூ நோவில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். குவாஷியோக்கர் டிசீஸ் இஸ் ஃபவுண்ட் மோர் அமாங் பீப்புள் இன் டெவலப்பிங் கண்ட்ரீஸ். வளர்கிற நாடுகளில் இந்த குவாஷியோக்கர் டிசீஸ் அதிகமாக காணப்படுது மக்களிடையே. இட் இஸ் பிகாஸ் தேர் டயட் இஸ் ஹை இன் கார்போஹைட்ரேட்ஸ் விச் இஸ் சீப்பர் அண்ட் லோ இன் ப்ரோட்டீன்ஸ். இது எதனால் அவங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா, ஹை கார்போஹைட்ரேட்ஸ் மாவுச்சத்து ஜாஸ்தி இருக்கிற உணவை எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அது சீப்பாக கிடைக்குது, விலை குறைவாக கிடைக்குது. அண்ட் லோ இன் ப்ரோட்டீன்ஸ், புரதச்சத்து கம்மியாக எடுத்துக்கிறாங்க. கம்மியாக இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவை எடுத்ததுனால அவங்களுக்கு இந்த டிசீஸ் வருது. As they live below poverty line, they could not afford protein-rich food, which is costly. As they live below poverty line-னா வறுமை கோட்டுக்கு கீழ் அவங்க இருக்கிறதுனால அவங்களால புரோட்டீன் அதிகமாக காணப்படுற உணவை வாங்கி கொள்வதற்கு, அஃபோர்டுனா அதற்கு செலவு செய்ய முடியாத கண்டிஷன். ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டோட விலையும் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அவங்களால வாங்க முடியலை. இந்த பேஜ்லேயே டாப்பில் இருக்கக்கூடிய டூ யூ நோவை பார்க்கலாம். மோர் நம்பர் ஆஃப் பீப்புள் டை எவ்ரி இயர் டியூ டு ஹார்ட் டிசீஸ் தேன் எனி அதர் டிசீசஸ். அதாவது மக்கள் ஒரு வருஷமும் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லப்படுற இருதய நோயினால் அதிகப்படியாக இறந்து போகிறாங்க. மற்ற எந்த வியாதிகளை விட இதுதான் அதிகம். விட்டமின் அண்ட் மினரல் டெஃபிஷியன்சி டிசீசஸ். விட்டமின் குறைவினாலையும் மினரல்கள் குறைவினாலையும் வர்ற நோய்கள் என்னென்ன? Certain diseases are caused by deficiency of vitamins and minerals. ஒரு சில வியாதிகள் வருது இந்த விட்டமின் மினரல்ஸ் குறைபாடுனால. By eating vitamin and mineral rich food items, we can avoid these diseases. நம்ம விட்டமினும் மினரலும் ஜாஸ்தியாக இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸை சாப்பிட்டுக்கிறதுனால இந்த நோய்களிலிருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம், இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். The following table gives some of the diseases caused by deficiency of vitamins and minerals and that food items which rectify them. இப்போ கீழே ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க. அதில் நேம் ஆஃப் த விட்டமினோ மினரலோ பேர் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் காலத்தில். செகண்டில் நேம் ஆஃப் த டிசீஸ். அடுத்தது ஃபுட் கண்டெய்னிங் த விட்டமின் மினரல், எதில் என்ன இருக்குன்ற சார்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுபடி நம்ம சாப்பிட்டுக்கிட்டோம்னா நமக்கு இந்த டிஃபிஷியன்சி வராது. எதில் என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஃபஸ்ட் நேம் ஆஃப் த விட்டமின் மினரலில் ஃபஸ்ட்டு வர்றது விட்டமின் ஏ. இது குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா நைட் பிளைண்ட்னஸ் அப்படிங்கிற மாலைக்கண் நோய் ஏற்படும். ஃபுட் கண்டெய்னிங் த விட்டமின் ஆர் மினரல், எதெல்லாம் விட்டமின் ஏ ரிச் அப்படின்னு பார்க்கலாம். எக்கு முட்டை, மில்க்கு பால், கேரட் அந்த வெஜிடபிள் உங்களுக்கு தெரியும், பப்பாயா பப்பாளி பழம், இதெல்லாம் அதிகம் எடுத்துக்கிட்டோம்னா நைட் பிளைண்ட்னஸ் வராமல் அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது விட்டமின் பி. பி குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா பெரிபெரி அப்படிங்கிற டிசீஸ் வரும். இது இந்த விட்டமின் பி எதில் இருக்குது அப்படின்னா மில்க்கு, பீஸ், சீரியல்ஸ், க்ரீன் வெஜிடபிள்ஸ், பாலில், அப்புறம் பீஸ் அப்படிங்கிறது பட்டாணி, சீரியல்ஸ் அப்படிங்கிறது தானியங்கள், அப்புறம் க்ரீன் வெஜிடபிள்ஸ் பச்சை காய்கறிகள். அடுத்தது விட்டமின் சி. இது குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா ஸ்கர்வி அப்படிங்கிற நோய் வரும். விட்டமின் சி எதில் இருக்குது? ஆம்லா நெல்லிக்காய், ஆரஞ்சு ஃப்ரூட் உங்களுக்கு தெரியும், லெமன் எலுமிச்சை, டொமேட்டோ தக்காளி. அடுத்தது விட்டமின் டி குறைபாடு ரிக்கெட்ஸ் அப்படிங்கிற டிசீஸ் வரும். எதில் இருக்குது? விட்டமின் டி சன்லைட்டில் கிடைக்கிது, காசு கொடுக்க தேவையில்லை, ஃப்ரீயாக கிடைக்கிது. அடுத்தது மில்கில் இருக்குது, எக்கில் இருக்குது, ஃபிஷ்ஷில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் விட்டமின் இ. எது கம்மியாச்சுன்னா ஸ்டெரிலிட்டி,
அது எதுலெல்லாம் இருக்குது விட்டமின் இ? ஆப்பிள், வீட், க்ரீன் வெஜிடபிள்ஸ். ஓகே ஃபைன். விட்டமின் கே அடுத்தது ஹெமரேஜ். விட்டமின் கே குறைபாடால் ஹெமரேஜ் அப்படின்னு சொல்லப்படுற இரத்தப்போக்கு, அதாவது அடிபட்டால் ரத்தம் வெளியில் போயிட்டே இருக்குல்ல, அது உறையிறதுக்கு இந்த விட்டமின் கே தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ க்ரீன் வெஜிடபிள்ஸில் இருக்குது, பச்சை காய்கறியில் இருக்குது, டொமேட்டோவில் இருக்குது, கேபேஜ் அப்படின்னா முட்டைக்கோஸ், இதிலெல்லாம் விட்டமின் கே இருக்குது. அடுத்தது அயோடின். அயோடின் டிஃபிஷியன்சி வந்துருச்சு அப்படின்னா காய்டர் அப்படின்ற டிசீஸ் வருது. இந்த அயோடின் எதில் இருக்குது? இதெல்லாம் மினரல்ஸ், விட்டமின்ஸ் கிடையாது, மினரல்ஸ். அயோடைஸ்டு சால்ட், வெஜிடபிள்ஸ். அடுத்தது அயன். அனீமியா, அயன் டிஃபிஷியன்சி வந்துருச்சுன்னா அனீமியா, இரத்த சோகைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அது வந்துடும். இது எதில் இருக்குது? அயன். கேஷ்யூ, நமக்கெல்லாம் பிடிச்ச முந்திரி. அடுத்தது பீன்ஸ், பீன்ஸ் தான். அண்ட் லென்டில்ஸ், பருப்பு வகைகள் தான் லென்டில்ஸ். அண்ட் ஸ்பினாச், அது ஒரு வகையான கீரை, ஸ்பினாச். இதில் 5th ரோமன் ஃபுட் பிரமிட், 6th ரோமன் கிச்சன் சேஃப்டி பார்க்கலாமா? அடுத்தது ஃபுட் பிரமிட். ஃபுட் பிரமிட் இஸ் டிசைன்டு டு மேக் ஹெல்தி ஈட்டிங். இப்போ இந்த பிரமிட் அப்படிங்கிறது ட்ரையாங்குலர் ஷேப்பில் கீழே ஒரு பிக்சர் போட்டிருக்காங்க பாருங்கள், அதுதான் ஃபுட் பிரமிட். இப்போ எஜிப்டில் பிரமிட்லாம் பார்த்துருக்கீங்களா? இப்படி கூம்பு வடிவத்தில் கோணமாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதுதான் அந்த ஷேப்பில். இது எதுக்காக இந்த மாதிரி ஃபுட் பிரமிட் போடுறாங்க, டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டு மேக் ஹெல்த்தி ஈட்டிங், ஒரு ஆரோக்கியமான உணவு நீங்கள் சாப்பிட்றதுக்காகத்தான். டிபெண்டிங் அப்பான் அவர் ஒர்க், நம்மளோட வேலைக்கு தகுந்த மாதிரி, அதை பொறுத்து, ஏஜை பொறுத்து, அண்ட் செக்ஸ், அதாவது ஃபீமேலா மேலா, ஆனா பெண்ணா, அதை பொறுத்தும் the requirement of various nutrients vary from person to person. ஒருத்தர்டேந்து இன்னொருத்தர் எப்படி வித்தியாசப்படுறோம் அப்படின்னா, வேலைகளை பொறுத்து, வயசை பொறுத்து, ஆனா பெண்ணா பொறுத்து, இதெல்லாம் பொறுத்து வித்தியாசப்படுறோம்ல. அப்போ தேவைகளும், ரெக்குயர்மெண்ட்னா தேவைகள், தேவைகளும் வித்தியாசப்படுது. என்ன முக்கியமான தேவைகள் வித்தியாசப்படுதுன்னா, சத்துள்ள பொருட்கள், நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிறது ஊட்டச்சத்துக்கள். ஃபார் எக்ஸாம்பிள், க்ரோயிங் சில்ட்ரன் நீட் மோர் ப்ரோட்டீன்ஸ் இன் தேர் ஃபுட். இப்போ வளர்கிற குழந்தைங்களுக்கு ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்கிற புரதச்சத்துக்கள் அதிகம் தேவைப்படும். பீப்புள் டூயிங் ஹார்ட் ஃபிசிக்கல் ஒர்க், லேபராக இருக்கவங்க, நீட்ஸ் மோர் கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட்ஸ் இன் தேர் டயட். இப்போது ரொம்ப கடினமான உழைப்பு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், லேபர்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம், இப்போ கட்டடம் கட்டுறவங்க, சிமெண்ட்டு தூக்குறவங்க, கல் தூக்குறவங்கெல்லாம் கடினமான வேலை செய்கிறவங்க தானே, அவங்களுக்கெல்லாம் கார்போஹைட்ரேட் அப்படிங்கிற மாவுச்சத்தும் அண்ட் ஃபேட்ஸ் கொழுப்புச்சத்தும் அவங்களோட உணவில் கண்டிப்பாக இருக்கணும். டயட்டுங்கிறது உணவு தேவைப்படும். ஈட்டிங் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ஹெல்ப்ஸ் டு இம்ப்ரூவ் கான்சன்ட்ரேஷன் அண்ட் இட் பூஸ்ட் மெட்டபாலிசம். என்ன சொல்கிறாங்கன்னா, ஈட்டிங் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட், அதாவது காலை உணவு, ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிறவங்களுக்கு அது எதை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது? கான்சன்ட்ரேஷன், மனசை ஒருநிலைப்படுத்தி வேலையில் கவனம் செலுத்துறது. அண்ட் இட் பூஸ்ட் மெட்டபாலிசம். ஏற்கனவே உங்களுக்கு மெட்டபாலிசம்னா நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், வளர்சிதை மாற்றம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. இந்த மெட்டபாலிசம் என்னென்னா, நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருள் நம்ம உடம்புக்குள்ளே கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இதை நீங்கள் என்ன தான் மென்று சாப்பிட்டாலும் எப்படின்னா மாற்றுது, சின்ன சின்ன துகளாக மாற்றுது. அதுக்கப்புறம் நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்குது, ஆற்றலை கொடுக்குது, வேண்டாததை கழிவுப் பொருளாக மாற்றுது. இந்த சைக்கிள் தான் மெட்டபாலிசம். இப்போ பேலன்ஸ்டு டயட். த ஃபுட் வி நார்மலி ஈட் இன் அ டே இஸ் அவர் டயட். நம்ம பேலன்ஸ்டு டயட் அப்படின்னா என்ன மீனிங்னா, தமிழில் சீரான உணவு. ஒரு நாள் முழுவதும் 3 வேளை நம்ம எடுத்துக்கிற சாப்பாடு தான் டயட்டுன்னு சொல்லப்படுது. ஃபார் growth and maintenance of good health, our diet should have all the nutrients that our body needs in right quantities. For growth,
நம்ம வளர்ச்சிக்கும் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் குட் ஹெல்த், நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கும் அவர் டயட் ஷுட் ஹேவ் ஆல் த நியூட்ரியன்ஸ். நம்ம சாப்பாடு, நம்ம உண்ற உணவு இருக்குல்ல, டயட்டுங்கிறது 3 வேளை சாப்பாட்டையும் கவர் பண்ணுது. இந்த டயட்டில் ஊட்டச்சத்து மிகுந்ததாக இருக்கணும். தட் அவர் பாடி நீட்ஸ். ஏன்னா நம்ம பாடிக்கு மிகவும் தேவை இந்த ஊட்டச்சத்துக்கள். இன் ரைட் குவான்டிட்டிஸ், அதாவது சரியான குவான்டிட்டியும் எடுத்துக்கணும். 25 கிராம் எது தேவைப்படுதோ அதை 25 கிராமு கொடுத்துடணும் நம்ம உடம்புக்கு. சச் எ டயட் இஸ் கால்ட் பேலன்ஸ்ட் டயட். அது மாதிரியான டயட் தான் பேலன்ஸ்ட் டயட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு வேளை பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? பொதுவாக இட்லி, சட்னி, சாம்பார் இது சாப்பிட்றோம். இது சரி விகித உணவு. சட்னி இல்லாமல் சாப்பிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாம்பார் இல்லாமல் சாப்பிட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் காலையில் சாப்பாட்டுக்கு பதிலாக வெறும் பிஸ்கெட்டையோ, ஃபுல்லாக பிஸ்கெட்டே வயிறு பசியடங்கிற வரைக்கும் சாப்பிட்றோமில்ல, ஒரு சிலர் அதை மாதிரி பண்ணுவாங்க. அதை மாதிரி பண்ணுறவங்க பேலன்ஸ்ட் டயட் எடுத்துக்கலைன்னு அர்த்தம். பல்சஸ், கிரவுண்ட்நட், சோயாபீன்ஸ், ஸ்ப்ரவுட்டட் சீட்ஸ், ஃபர்மெண்டட் ஃபுட்ஸ், பனானா, ஜாகரி, சீசனல் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ப்ரொவைட் மோர் நியூட்ரியன்ஸ். இதுக்கெல்லாம் தமிழ் மீனிங் தெரிஞ்சுக்குங்க. பல்சஸ் தானியங்கள், கிரவுண்ட்நட் வேர்க்கடலை அல்லது நிலக்கடலை, சோயாபீன்ஸ் உங்களுக்கு தெரியும், சோயாபீன்ஸ் தான். ஸ்ப்ரவுட்டட் சீட்ஸ் அப்படின்னா முளை கட்டப்பட்ட பயறு வகைகள், ஏதோ ஒரு முளை கட்டப்பட்டது. ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ் அப்படின்னா புளிக்க வைக்கப்பட்ட உணவுகள். அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ தயிர் புளிக்க வச்சு தானே உரம் ஊற்றுறோம், புளிச்சிருதில்ல, அடுத்தாப்பில் அடுத்த நாள் தானே சாப்பிட முடியும், உரம் ஊற்றினோன்னு சாப்பிட முடியாதுல்ல, அதுதான் ஃபெர்மெண்டேஷன். அது மாதிரியான உணவுகள். பனானா வாழைப்பழம், ஜாகரினா வெல்லம், சீசனல் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். அந்தந்த சீசனில் ஒரு சீசனில் தான் இதெல்லாம் கிடைக்கும்னு வெஜிடபிள்ஸும் இருக்குது, ஃப்ரூட்ஸும் இருக்குது. அந்த மாதிரியான சீசனல் ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸு இதிலெல்லாம் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து காணப்படுகிறது. Therefore, one can have a balanced diet without much expenditure. அதனால அதிக செலவு இல்லாமல் ஒருத்தரால் பேலன்ஸ்டு டயட் எடுத்துக்கொள்ள முடியும். Some major food items are given in the table below. கீழே இருக்க டேபிளில் ஒரு சில ஃபுட் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்க்கலாம். மேஜர் ஃபுட் ஐட்டம்ஸாக எதெல்லாம் சொல்கிறாங்க? கார்போஹைட்ரேட்ஸ் மாவுச்சத்து பொருட்கள், புரோட்டீன்ஸ் புரத பொருட்கள், ஃபேட்ஸு கொழுப்புச்சத்து. அடுத்து சோர்ஸஸ், இதோட சோர்ஸஸ்லாம் என்னென்னு பார்ப்போம். கார்போஹைட்ரேட்ஸ் எதில் இருக்குது அப்படிங்கிறது தான் சோர்ஸ் ஆஃப் ஃபுட்டு, ஓகேவா? ஹனி தேன், சுகர் கேன் கரும்பு, ஃப்ரூட்ஸ் பழங்கள், ஹோல் கிரெயின்ஸ் முழு தானியங்கள், வெஜிடபிள்ஸ் காய்கறிகள், ரைஸ் அரிசி. ப்ரோட்டீன்ஸ் எதில் இருக்குது? லெக்யூம்ஸ் பல்சஸ் ரெண்டுமே பருப்பு வகைகள் தான், அதில் சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கும். நட்ஸு, அதாவது கேஷ்யூ நட்டு, பாதாம், முந்திரி அதை மாதிரிலாம் சாப்பிட்றோமில்ல, அதான் நட்ஸு. சோயாபீன்ஸ் உங்களுக்கு தெரியும், சோயா. க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் பச்சை காய்கறிகள். ஃபிஷ் மீன், எக் முட்டை, மில்க் பால். அடுத்து ஃபேட்ஸ் கொழுப்புச்சத்து எதில் இருக்குன்னு பார்க்கலாமா? எக் யோக் முட்டையோட மஞ்சள் கரு. சேச்சுரேட்டட் ஆயில், இந்த தேங்காய் எண்ணெயெல்லாம் சேச்சுரேட்டட் ஆயில் தான். அடுத்து மீட்னா இறைச்சி. இப்போது இதுதான் ஃபுட் பிரமிட். இதில் இருக்கிறபடி நீங்கள் சாப்பாட்டில் எல்லாமே சேர்த்துக்கிட்டா உங்களுக்கு நல்லது, ஓகேவா? ஃபஸ்ட்டில் இருக்கிறது ஃபேட் ஆர் ஆயில், சால்ட் அண்ட் சுகர். அடுத்து மில்க் அண்ட் அல்டர்னேட்டிவ். அடுத்தது மீட், ஃபிஷ், எக் அண்ட் அல்டர்னேட்டிவ். அடுத்தது வெஜிடபிள்ஸ், இந்த பக்கம் ஃப்ரூட்ஸ். கீழே கிரெயின்ஸால், அதாவது தானியங்களால் ஆனது முழுசாக எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். அது எல்லாமே தானியத்தில் செஞ்சது தான். இப்போ டூ யூ நோ ஸ்பினாச் அண்ட் பொன்னாங்கண்ணி கீரை ஆர் சம் ஆஃப் த லோ காஸ்ட் ஹைலி நியூட்ரிட்டிவ் ஃபுட் மெட்டீரியல்ஸ். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸ்பினாச் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கீழே 2 கீரை காமிச்சிருக்காங்களா, அதில் ரைட் சைடில் இருக்கிறது நீட்டமாக இலை இருக்குல்ல, அதுதான் ஸ்பினாச். குத்து பசலை அப்படின்னு சொல்லுவாங்க. லெஃப்ட் சைடில் இருக்கிறது பொன்னாங்கண்ணி கீரை.
இது ரெண்டுமே விலை குறைவு தான், ஆனால் ஹைலி நியூட்ரிட்டிவ், ரொம்ப மிகுந்த ஊட்டச்சத்துக்கள் அதில் இருக்குது. உள்ள மெட்டீரியல் ஃபுட் மெட்டீரியல் தான் இது ரெண்டும். தே கண்டைன் மோர் மினரல்ஸ், நிறைய மினரல்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, ஃபைப்ரஸ் நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிறது நார்ச்சத்து இருக்குது. அவைலபிள் இன் ஆல் சீசன்ஸ், எல்லா சீசன்லேயுமே இது கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் பார்க்குற கார்ட்டூன் கேரக்டர் பாப்பாய் ஷோவில் பாப்பாய் என்ன சாப்பிடுவார் அடிக்கடி கேன்லேருந்து? இந்த ஸ்பினாச் தான் சாப்பிடுவார், சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் அவருக்கு கிடைக்கிறதுக்கு. ஸோ நீங்களும் அதை சாப்பிடுங்க. கிச்சன் சேஃப்டி. கிச்சன் இஸ் அன் இம்பார்ட்டண்ட் பிளேஸ் இன் அவர் ஹோம்ஸ். நம்ம வீடுகள்லேயே எது ரொம்ப முக்கியமான இடம்? கிச்சன், சமையல் கட்டு தான். வி ப்ரிப்பேர் அவர் ஃபுட் இன் த கிச்சன். நம்ம கிச்சனில் என்ன பண்ணுறோம்? ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறோம். வி யூஸ் கேஸ் சிலிண்டர்ஸ் ஃபார் குக்கிங். சமையலுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம்? கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்ணுறோம். சம் ஆஃப் அஸ் மே யூஸ் எலக்ட்ரிக் ஸ்டவ்ஸ். ஒரு சிலர் எலக்ட்ரிக் ஸ்டவ் யூஸ் பண்ணுவாங்க, இண்டக்ஷன் ஸ்டவ். த எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் த என்விரான்மெண்ட் இன் த கிச்சன் மே பி லிட்டில் டேஞ்சரஸ். இதெல்லாம் நம்ம வச்சுருக்க கேஸாக இருக்கட்டும், இல்லை இண்டக்ஷன் ஸ்டவ், எலக்ட்ரிக் ஸ்டவ்வாக இருக்கட்டும், சுற்றுச்சூழலுக்கு கொஞ்சம் டேஞ்சரஸ் தான், அபாயகரமானது தான். ஸோ வி நீட் டு பி காஷியஸ் அண்ட் கேர்ஃபுல். ஆனால் என்ன பண்ண முடியும்? கேஸ் இல்லாமலோ இண்டக்ஷன் ஸ்டவ் இல்லாமலோ ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அதனால் நம்ம கொஞ்சம் காஷியஸ்னால் எச்சரிக்கையாகவும் அண்ட் கேர்ஃபுல், கவனமாகவும் இருக்கணும். வாட் வி ஷுட் டூ அண்ட் ஷுடன்ட் டூ இன் த கிச்சன் ஆர் கிவன் பிலோ. இப்போ நம்ம சமையல் கட்டில் எதெல்லாம் செய்யலாம், எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு பார்க்கலாம். கேஸ் கேட்சஸ் ஃபயர் ஈஸிலி. கேஸ் என்ன பண்ணும்? ஈஸியாக தீ பிடிச்சிக்கும். ஒன்ஸ் கேஸ் இஸ் லீக்டு, கேஸில் கசிவு ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க. தேர் மே பி டேஞ்சரஸ் கான்சிக்வன்சஸ். அப்படின்னா என்ன? அபாயமான பின்விளைவுகள் ஏற்படும். ஸோ வி நீட் டு பி கேர்ஃபுல் வைல் ஹேண்ட்லிங் சிலிண்டர்ஸ். அதனால் என்ன சொல்கிறாங்க? நம்ம சிலிண்டர்லாம் ஹேண்டில் பண்ணும்போது, கையாளும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம கையாளணும். த ஃபாலோயிங் டேபிள் கிவ்ஸ் வாட் ஷுட் வி டூ அண்ட் வாட் வி ஷுடன்ட் டூ வைல் ஹேண்ட்லிங் கேஸ் சிலிண்டர்ஸ். நீங்கள் கேஸ் சிலிண்டர் பக்கத்தில் நின்று அதை கையாளும் போது எதெல்லாம் செய்யலாம், எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதை கவனமாக படிச்சுக்குங்க. டூஸ். ஃபஸ்ட் பாயிண்ட், கீப் த சிலிண்டர் இன் வெர்டிக்கல் பொசிஷன் அட் பிளெயின் லெவல். அதாவது சிலிண்டரை நேராக நிப்பாட்டி வைக்க சொல்கிறாங்க. பிளெயினானா சமதளத்தில். அண்ட் இன் அ வெல் ஏர்டு பிளேஸ். அப்படின்னா காற்றோட்டம் உள்ள, நல்ல காற்றோட்டம் இருக்கிற பகுதியில் நிற்க வைக்கணும். டோன்ட்ஸ் என்ன? டு நாட் கீப் த சிலிண்டர் இன் ஹரிசாண்டல் ஆர் இன்வெர்டட் பொசிஷன். சிலிண்டர் எப்படி வைக்கக்கூடாது அப்படின்னா, ஹரிசாண்டல்னா படுக்கை நிலையில் வைக்கக்கூடாது, ஆர் இன்வெர்டட் பொசிஷன்னா தலைகீழ வைக்கக்கூடாது. செகண்ட் பாயிண்ட் இன் டூஸ், கீப் த லைட்டர் ரெடி அண்ட் தென் டர்ன் ஆன் த கேஸ் ஸ்டவ் நாப். லைட்டர் எடுத்து கையில் ரெடியாக வச்சுக்கோங்க. ஸ்விட்சை நாபை திருப்பி வச்சுட்டு, ஓப்பன் பண்ணி வச்சுட்டு லைட்டரை அதுக்கப்புறம் தேடக்கூடாது. டு நாட் டர்ன் த நாப் பிஃபோர் லைட்டிங் த லைட்டர். இட் மே லீட் டு கேஸ் லீக்கேஜ். லைட்டர் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நாபை திருப்பி வைக்கக்கூடாது. அது வழியாக கேஸ் லீக்கேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். லைட்டர் அடிச்சுக்கிட்டே நாபை திருப்பணும்னு சொல்ல வர்றாங்க. அடுத்தது டூஸில் தேர்ட் பாயிண்ட், கீப் த விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் ஓப்பன் டு என்ஷூர் வென்டிலேஷன் இன் கேஸ் ஆஃப் கேஸ் லீக்கேஜ். இப்போ சப்போஸ் கேஸ் லீக்கேஜ் ஆயிடுச்சு, அப்போ விண்டோஸ், நம்ம ஜன்னல்கள், கதவுலாம் திறந்து தான் இருக்குதா அப்படின்னு உறுதிப்படுத்திக்குங்க. வென்டிலேஷன் அப்படின்னா காற்றோட்டம். இந்த கேஸ் லீக்கேஜ் பூரா வெளியேறதுக்காக இதெல்லாம் ஓப்பனில் வைக்க சொல்கிறாங்க. டு நாட் டேர்ன் ஆன், டோன்ட்ஸில் இப்போ தேர்ட் பாயிண்ட், டு நாட் டேர்ன் ஆன் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் இன் த கிச்சன். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. இப்போ சப்போஸ் கேஸ் லீக்கேஜ் அப்படின்னு நமக்கு வாசனை மூக்குக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அப்போ போய் எந்த சுவிட்சையும் போடக்கூடாது. நல்லா கவனிச்சுக்குங்க. உங்கள் வீட்டில் அம்மாவுக்கும் சொல்லுங்கள். இட் மே லீட் டு ஃபயர். ஒரு சின்ன ஸ்பார்க்கு, அந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது ஒரு ஸ்பார்க் கண்டிப்பாக வரும். அப்படி வரும்போது கேஸ் எல்லா பக்கமும் பரவி இருந்ததுன்னா
அந்த ஒரு ஸ்பார்க்கு போதும், ஒரு பொறி போதும். ஸ்பார்க்குங்கிறது பொறி. அந்த பொறியில் அப்படியே ஃபுல்லாக பற்றிக்கும். அதை செய்யக்கூடாது. அடுத்த பாயிண்ட் டூஸ். ஆல்வேஸ் யூஸ் ISI ஸ்டாண்டர்ட் கேஸ் ஸ்டவ்ஸ், ரெகுலேட்டர்ஸ் அண்ட் கேஸ் டியூப்ஸ். ISI முத்திரை பெறப்பட்ட கேஸ் ஸ்டவ், ரெகுலேட்டருங்கிறது கேஸையும் இந்த கேஸ் ஸ்டவ்லேருந்து வர டியூபையும் இணைக்கிறது. அந்த ரெகுலேட்டர் அண்டு கேஸ் டியூப் ரொம்ப முக்கியம். இந்த டியூப் இதெல்லாம் ISI முத்திரை பெற்றதாக வாங்கி வச்சுக்கணும். அடுத்தது டோன்ட்ஸில் லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க? டோன்ட் யூஸ் லோ குவாலிட்டி கேஸ் ஸ்டவ். ஸ்டவ்வு குவாலிட்டியானது தான் வாங்கணும், லோ குவாலிட்டி வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. டியூப்ஸும் லோ குவாலிட்டி வாங்க வேண்டாம் அண்ட் ரெகுலேட்டர்ஸும் அதே மாதிரி தான். இட் மே லீட் டு கேஸ் லீக்கேஜ். இந்த மூணுத்துலேருந்தும் கேஸ் லீக்கேஜ் குவாலிட்டி இல்லாமல் இருந்துச்சுன்னா கேஸ் லீக்கேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ், மின் சாதனங்கள். Do not operate electrical appliances with wet hands. அதாவது ஈர கையால் இந்த எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் எல்லாம் நீங்கள் இயக்காதீங்க. பிகாஸ் இட் லீட்ஸ் டு எலக்ட்ரிக் ஷாக்ஸ். ஈரக்கை பட்டாலே ஷாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் அதை அவாய்ட் பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஃபயர். Do not keep the inflammable materials like kerosene etc. near the stoves. Inflammable அப்படின்னா பற்றி எரியக்கூடிய அது மாதிரியான மெட்டீரியல். கெரசின்னா மண்ணெண்ணெய், இது மாதிரியான பொருட்களெல்லாம் ஸ்டவ்வுக்கு பக்கத்தில் வைக்காதீங்க. இன் கேஸ் ஆஃப் பர்சன்ஸ் க்ளோத்ஸ் கேட்சிங் ஃபயர். ஒரு சில சமயம் நம்ம அடுப்புக்கிட்ட நிற்கிறவங்களுக்கு ஆடையில் தீ பற்றுச்சு. கவர் த பர்சன் வித் அ திக் பிளாங்கெட் ஆர் கார்பெட். அந்த பர்சனை என்ன பண்ணணும்? நல்ல கனமான போர்வையால் அப்படியே போட்டு அவங்கள மூடிடணும். இஃப் கெரசின் ஆர் ஆயில் கேச்சஸ் ஃபயர். இப்போது நம்ம ஏதோ தெரியாதனமாக வச்சிட்டோம், அப்போ கெரசினோ ஆயிலோ தீ பிடிச்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னா யூஸ் சாண்ட் டு புட் அவுட் த ஃபயர். என்ன பண்ணணும்? மணலை அள்ளி அந்த ஃபயர் மேலே போடணும். இஃப் சாலிட் மெட்டீரியல்ஸ் லைக் வுட் கேட்ச் ஃபயர். இப்போது ஏதோ மரக்கட்டை இருந்திருக்கு, அதில் தீ பிடிச்சிருச்சு. யூஸ் வாட்டர் டு புட் அவுட் த ஃபயர். அதுக்கு தண்ணி யூஸ் பண்ண சொல்கிறாங்க. மனிதர்கள் மேலே பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் திக் பிளாங்கெட் அப்படின்னு சொல்லப்படுற கனமான போர்வை இல்லைன்னா கார்பெட் தரவிரிப்பு இருந்தாலும் தூக்கி டக்குன்னு போட்டு அவங்கள போத்திடுங்க. ரெண்டாவது கெரசின் இல்லை ஆயில், அதை மாதிரி மண்ணெண்ணெய் இல்லைன்னா ஏதோ ஒரு எண்ணெய், சாதாரண எண்ணெயும் அதிகமான ஹீட்டு பட்டுச்சுன்னா தீ பிடிச்சிரும். அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் மண் யூஸ் பண்ணி அணைக்க சொல்கிறாங்க. அடுத்தது இந்த வுட்டு மாதிரியான மரச்சாமான்கள் மேலே தீ பிடிச்சிருச்சுன்னா தண்ணியை ஊற்றி அணைக்க சொல்கிறாங்க. இஃப் அன் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் கேச்சஸ் ஃபயர். இப்போ அந்த மின் சாதனமே தீ பிடிச்சிருச்சு அப்படின்னா அன்பிளக் த அப்ளையன்சஸ் அண்ட் டிஸ்கனெக்ட் த எலக்ட்ரிசிட்டி. என்ன பண்ணணும்? டக்குன்னு ப்ளக்கை எடுத்துடணும். அடுத்தது டிஸ்கனெக்ட் த எலக்ட்ரிசிட்டி. மின்சாரத்தை எந்த விதமாக கட் பண்ணலாமோ அதுக்கு கிடைக்கிற மின்சாரத்தை அந்த விதமாக கட் பண்ணிடணும். யூஸ் ப்ராப்பர் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ் டு புட் அவுட் த ஃபயர். இந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தீயணைக்கிற கருவி. நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. அதை வச்சு இந்த ஃபயரை அணைக்கணும். அடுத்து கீழே டேப்லெட் காலத்தில் என்ன கொடுத்துருக்கு? டைப் ஆஃப் ஃபயர். கிளாஸ் ஏ வுட்டும் பேப்பரும். வுட்டுனா மரக்கட்டை, பேப்பர்னா தாள், உங்களுக்கு தெரியும். டைப் ஆஃப் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வாட்டர். கிளாஸ் பி வாட்டர் வச்சு அணைக்க சொல்கிறாங்க. வுட்லேயும் பேப்பர்லேயும் பற்றிருச்சுன்னா வாட்டர் வச்சு அணைக்கணும். அடுத்தது கிளாஸ் பி டைப் லிக்விடு கேஷியஸ் ஃபியூவல்ஸ். இதில் லிக்விட் உங்களுக்கு தெரியும். இந்த கேஷியஸ் ஃபியூவல்ஸ் அப்படிங்கிறது வீட்டில் நம்ம கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்ணுறது ஒன்று, இன்னொன்று வெஹிக்கிள்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அது இதுக்கெல்லாம் இந்த ஃபயரை அணைக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு. கிளாஸ் சி எலக்ட்ரிக்கல் சோர்சஸ். மின்சாரத்தில் இயங்குகிற எந்த பொருளில் தீ பிடிச்சிருச்சுன்னாலும் ட்ரை கெமிக்கல் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. Do you know? In order to avoid fire, any one of the following sources is removed. இப்போ ஃபயரை நம்ம அவாய்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? எனி ஒன் ஆஃப் த சோர்ஸஸ் ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க. கட் ஆஃப் த ஃபியூவல்.
ஃபியூவல்னால் எரிபொருள், அதை ஃபஸ்ட்டு கட் ஆஃப் பண்ணணும், அப்புறப்படுத்திடணும், இல்லை எப்படியோ ரிமூவ் பண்ணிடணும். கட் ஆஃப் த ஏர் சப்ளை. ஏர் சப்ளை இப்போ இந்த பிளாங்கெட் போஸ்த சொல்கிறாங்கல்ல, அதோட ரீசனே என்னென்னா ஏர் சப்ளை கட் ஆயிரும். ஏரோடு சேர்ந்தால் தான் தீ இன்னும் வேகமாக பற்றிக்கிட்டு எரியும். அடுத்தது லோயர் த டெம்பரேச்சர், அதாவது வெப்பநிலையை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். Burns. In case of minor burns, the burnt area should be held under cool running water for some time. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பேர்ன்ஸ்னால் தீக்காயம். சின்னதாக தீக்காயம் பட்டிருக்கு அப்படின்னா அந்த தீக்காயம் பட்ட இடத்த ரன்னிங் வாட்டர் அப்படின்னா டேப்பை திறந்து விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் கூலான ரன்னிங் வாட்டரில் அப்படியே கையை நீட்டி, கையோ காலோ நீட்டி அதில் படுற மாதிரி. இப்போ ரோட்டில் போகும்போது அடிபட்டுருச்சு, அப்போ டேப் வாட்டருக்கு நமக்கு பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்னா, வாட்டர் பாட்டில் வச்சுருக்கவங்கள்ட்ட வாட்டரை வாங்கி அப்படியே வந்து கண்டினியூஸாக அப்படியே ஊற்றிட்டே இருக்கணும். அண்ட் ப்ராப்பர் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஷுட் பி கிவன். சரியான சிகிச்சை முறையையும் எடுத்துக்கணும். அடுத்தது எனி பிளிஸ்டர் இஃப் ஃபார்ம்டு ஷுட் நாட் பி ப்ரிக்டு. பிளிஸ்டர் அப்படிங்கிறது கொப்பளம். ஏதாவது கொப்பளம் உண்டாயிடுச்சு இந்த தீக்காயத்தினால அப்படின்னா அதை ப்ரிக்டுன்னா குத்துறது. எதாலே குத்தி உள்ள தண்ணி கோத்த மாதிரி இருக்கும், அதை உடனே அந்த தண்ணியை வெளியே எடுக்கிறதுக்காக குத்தி விடக்கூடாது. இதில் இருக்கிற புக் பேக் ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாமா? அடுத்து இவாலுவேஷன் பார்க்கலாமா? ஃபஸ்ட் ரோமனில் சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபஸ்ட் கொஸ்டின், த பயோட்டிக் ஃபேக்டர் which spoils the food item is. பயோட்டிக் ஃபேக்டர் அப்படிங்கிறது என்னென்னா லிவிங் ஆர்கானிசம், அதாவது உயிரோடு இருக்கிறது. பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், பாக்டீரியா, இதெல்லாம் பயோட்டிக் ஃபேக்டர். பயோட்டிக் ஏபயோட்டிக்னு சொல்லுவாங்க. ஏபயோட்டிக் அப்படிங்கிறது உயிர் இல்லாதது. வாட்டர், சாயில், அட்மாஸ்பியர், இதெல்லாம். இப்போ கொடுத்துருக்க ஆப்ஷனில் எதுன்னு பார்ப்போம். ஏ ட்ரையிங், பி டெம்பரேச்சர், சி ஹியூமிடிட்டி, டி பாக்டீரியா. இதில் பயோட்டிக் ஃபேக்டர் அப்படிங்கிறது உயிரோடு இருக்கிறது அப்படிங்கிறது பாக்டீரியா தான். ஸோ டி பாக்டீரியா இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், கிரெயின்ஸ் ஆர் ப்ரிசர்வ்டு பை. தானியங்கள்லாம் எப்படி பாதுகாக்கப்படுது? ஏ ட்ரையிங், பி ஃப்ரீசிங், சி ஆடிங் சுகர், டி ஆடிங் சால்ட். கிரெயின்ஸ் எல்லாம் எப்படி ப்ரிசர்வ் பண்ணியிருக்குன்னு நம்ம லெசனில் பார்த்தோம், ட்ரையிங் மெத்தட். ஸோ ஏ ட்ரையிங் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், அனீமியா இஸ் அ டிசீஸ் விச் அக்கர்ஸ் டியூ டு லேக் ஆஃப். அனீமியாங்கிறது என்ன நோய்? என்ன இல்லாது, லேக் ஆஃப் அப்படின்னா குறைபாடுனால. எது குறைச்சலாக இருக்குது அப்படின்னா விட்டமின் ஏ, பி விட்டமின் பி, சி அயன், டி விட்டமின் டி. இந்த அனீமியா அப்படிங்கிற இரத்த சோகை சி அயன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அயன் டிஃபிஷியன்சி இருந்தால் தான் அனீமியா வரும். ஃபோர்த், ஸ்டோரேஜ் ஆஃப் எக்ஸஸ் ஃபேட் இன் த பாடி இஸ் நோன் அஸ். இப்போ கொழுப்புச்சத்து பாடியில் எக்ஸஸ்ஸாக ஸ்டோர் ஆகிருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? ஏ ஒபேசிட்டி, பி ஹெட்டேக், சி ஃபீவர், டி ஸ்டொமக் பெயின். ஒபேசிட்டிங்கிறது உடல் பருமன், ஹெட்டேக் தலைவலி, ஃபீவர் ஜுரம், ஸ்டொமக் பெயின் வயிற்று வலி. இதோட ஆன்சர் ஏ ஒபேசிட்டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், ஃபிஃப்த் ஒன், கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் ரிச் இன். ஏ கீ, பி ஃப்ரூட்ஸ், சி ரைஸ், டி ஆயில். கார்போஹைட்ரேட்ஸ் அப்படிங்கிறது மாவுச்சத்து. கீனா நெய், ஃப்ரூட்ஸ்னா பழங்கள், ரைஸ்னா அரிசி, ஆயில் உங்களுக்கு தெரியும் எண்ணெய். ரைஸ் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அரிசியில் தான் மாவுச்சத்து அப்படிங்கிற கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. சி ரைஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரோமன் நம்பர் 2, fill in the blanks. First one, night blindness is caused by the lack of. நைட் பிளைண்ட்னஸ் அப்படிங்கிறது என்ன? மாலைக்கண் நோய். அது எந்த விட்டமின் குறைச்சல்னால வருதுன்னா விட்டமின் ஏ. அடுத்தது நம்பர் 2, மெராஸ்மஸ் இஸ் அ டேஷ் டிஃபிஷியன்சி டிசீஸ். மெராஸ்மஸ் அப்படின்னு ஒரு டிசீஸ் உள்ள பாடத்தில் பார்த்தோம். அது புரோட்டீன் குறைச்சல்னால வர்றது. தேர்ட் ஒன், பேட் ஸ்மெல் ஃப்ரம் த ஃபுட் ஐட்டம் இஸ் டியூ டு டேஷ். அதாவது என்ன காரணத்தினால ஃபுட்டில் நம்ம உணவில் கெட்ட வாடை வருகிறது? இஸ் டியூ டு ஸ்பாயிலேஜ். ஸ்பாயிலேஜ் தான் கரெக்ட் ஆன்சர். உணவு கெட்டு போகிறதுனால
பேட் ஸ்மெல் வருது. ஃபோர்த் ஒன், ஹியூமிடிட்டி இன் ஏர் இஸ் ஒன் ஆஃப் த டேஷ் ஃபேக்டர் விச் ஸ்பாயில்ஸ் ஃபுட். ஹியூமிடிட்டி அப்படிங்கிறது காற்றில் இருக்கிற ஈரப்பதம். இன் ஏர் இஸ் ஒன் ஆஃப் த டீகம்போசிங் ஃபேக்டர். அதனால் கெட்டு போகுது ஃபுட்டு அப்படிங்கிறது தான் ஆன்சர். யூஸிங் லோ குவாலிட்டி கேஸ் டியூப்ஸ் இன் த கேஸ் ஸ்டவ்ஸ் மே லீட் டு டேஷ் லீக்கேஜ். அதாவது சிலிண்டருக்கும் கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணுறோம்ல, அடுப்பு எரியுதில்ல, அந்த கேஸ் ஸ்டவ்வுக்கும் ஒரு டியூப் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த டியூப், கேஸ் டியூபு குவாலிட்டி ரொம்ப லோவாக இருந்துச்சு அப்படின்னா இட் மே லீட்ஸ் டு கேஸ் லீக்கேஜ். கேஸு லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டேஷில் கேஸ் தான் வரணும். தேர்ட் ரோமன், மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் ஒன், புரோட்டீன் டெஃபிஷியன்சி, குவாஷியோர்கர். செகண்ட் ஒன், ரிக்கெட்ஸ், விட்டமின் டி. தேர்ட், ஒபேசிட்டி, physical inactivity. Fourth one, kerosene, inflammable material, freezing fruits. Fourth Roman, say true or false. First one, vinegar is added as a preservative for pickles. ஊறுகாய் கெடாமல் இருக்கிறதுக்கு இந்த வினிகர் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் ட்ரூ. செகண்ட் ஒன், irradiation affects the taste of food materials. இர்ரேடியேஷன் என்னங்கிறது லெசன்லேயே நம்ம சொல்லியிருந்தோம். அது ஒரு மாடர்ன் மெத்தட். அதில் டேஸ்ட்டு எதுவும் போகாது. காமா ரேஸ், அல்ட்ரா வயலட் ரேஸ் ரெண்டுத்தை யூஸ் பண்ணி பாக்டீரியாவை அழிச்சிடுவாங்க. ஆனால் அதில் டேஸ்ட்டு மாறாது. தேர்ட் ஒன், ஸோ அது ஃபால்ஸ். தேர்ட் ஒன், இன் கேஸ் ஆஃப் கேஸ் லீக்கேஜ் we can continue to use electrical appliances. கேஸ் லீக்கேஜ் இருக்கும்போது நம்ம எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அது மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ அது ஃபால்ஸ். ஃபோர்த் ஒன், டிஃபிஷியன்சி டியூ டு அயோடின் இஸ் கால்ட் ஆஸ் பெரிபெரி. அயோடின் டிஃபிஷியன்சி பெரிபெரி நோய் வர்றதுக்கு காரணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிடையாது, ஃபால்ஸ். அதாவது அயோடின் டிஃபிஷியன்சி இருக்குதுன்னா காய்டர் அப்படிங்கிற நோய் தான் வரும். அடுத்தது ஃபிஃப்த் ஒன், க்ரோயிங் சில்ட்ரன் நீட் மோர் ப்ரோட்டீன்ஸ் இன் தேர் ஃபுட். வளர்கிற குழந்தைங்களுக்கு உணவில் அதிக ப்ரோட்டீன் தேவைப்படுது. இது ட்ரூ. புக் பேக் ஆன்சர்ஸ் டேர்ம் 2ல் உள்ளது பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 5th ரோமன் 6th ரோமனில் உள்ள கொஸ்டினுக்கெல்லாம் லெசனில் எங்கே ஆன்சர் இருக்குது, எந்த பேஜில் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் கொஸ்டின், டிஃபைன் டிஃபிஷியன்சி டிசீஸ். பேஜ் நம்பர் 65ல் டி, அதில் டிஃபிஷியன்சி டிசீஸ்ன்னு சைடு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கிற எல்லா லைனுமே எழுதணும். A diet which contains all essential nutrients in correct proportion is indispensable for maintaining good health. நம்ம உடல் ஆரோக்கியத்தை நல்லா வச்சுக்கிறது எதுனா இந்த சாப்பாட்டில் இருக்கிற எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிறது அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள். அது எப்படி இருக்கணும் அப்படின்னா கரெக்ட் ப்ரப்போர்ஷன், அதாவது சரியான விகிதத்தில் இருக்கணும். இன்டிஸ்பென்சிபிள் அப்படின்னா தவிர்க்க இயலாத அப்படின்னு மீனிங். அடுத்த பாயிண்ட், டிஃபிஷியன்சி இன் ஒன் ஆர் மோர் ஆஃப் த நியூட்ரியன்ஸ் காசஸ் வேரியஸ் டிசீசஸ். ஒன்றோ அல்லது அதற்கு மேற்பட்ட நியூட்ரியன்ஸோ, அதாவது ஊட்டச்சத்துக்களோ குறைஞ்சுது அப்படின்னா அது பல்வேறு வியாதிகளை உருவாக்கும். தீஸ் ஆர் கால்ட் டிஃபிஷியன்சி டிசீசஸ். இதுக்கு பேர் தான் டிஃபிஷியன்சி டிசீசஸ். செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் நோன் அஸ் பேலன்ஸ்டு டயட். பேஜ் நம்பர் 66ல் இதுக்கான ஆன்சர் இருக்குது. அதில் இருக்கிற ஃபஸ்ட் பாயிண்ட் வேண்டாம். செகண்ட் பாயிண்ட் ஃபார் க்ரோத்னு ஆரம்பிக்குதுல்ல, அதுலேருந்து எழுதிக்கோங்க. ஃபார் க்ரோத் and maintenance of good health, our diet should have all the nutrients that our body needs in right quantities. Such a diet is called balanced diet. நம்ம உடம்புக்கு தேவைப்படுற அனைத்து ஊட்டச்சத்துக்களும் நம்மளோட சாப்பாட்டில் இருக்கணும். அது growth அப்படிங்கிற வளர்ச்சிக்கும் மெயின்டெனன்ஸ் ஆஃப் குட் ஹெல்த், நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப தேவைப்படுது. அது சரியான அளவுகளும் எடுத்துக்கணும். அதைத்தான் ரைட் குவான்டிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. அது மாதிரியான ஒரு சாப்பாட்டை தான் பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொல்கிறாங்க.
Third question, how can we prevent obesity? குண்டாகிறத எப்படி தடுக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பேஜ் நம்பர் 63ல் இருக்குது. ப்ரிவென்ஷனுங்கிற டாப்பிக்கில் 6th லைனில் இன் ஆர்டர் டு அப்படின்னு ஆரம்பிக்கிறதுலேருந்து குறிச்சிக்கோங்க. கீழே 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு 5 பாயிண்ட்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் சிம்பிளான பாயிண்ட்ஸ் 3 எடுத்து எழுதிக்கிங்க. இது 2 மார்க்ஸ் கொஸ்டினாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 3 பாயிண்ட் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். In order to avoid obesity and overweight, you need to do the following. Obesity அப்படிங்கிற உடல் பருமன் அண்ட் overweight ரெண்டுத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே கொடுத்துருக்க 5 பாயிண்ட்டையும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், அவாய்ட் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அண்ட் மீட் வித் மோர் ஃபேட். அவாய்ட் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் எதுன்னு உங்களுக்கு தெரியும். ஃப்ரைட் ஐட்டம்ஸ்னால் பொரிச்ச ஐட்டம்ஸ். அண்ட் மீட் வித் மோர் ஃபேட், இறைச்சி அதாவது கறி எடுக்கிறீங்கல்ல அதில் ஜாஸ்தி ஃபேட் இருக்கிறதுனால அதெல்லாம் அவாய்ட் பண்ணால் தான் நம்ம உடல் பருமன்லேருந்து தப்பிக்க முடியும். நம்பர் 2, செகண்ட் பாயிண்ட் ஈட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். பழங்கள், காய்கறிகள் இது சாப்பிட்ணும். லெக்யூம்ஸ், ஹோல் கிரெயின்ஸ் அண்ட் நட்ஸ், பருப்பு வகைகள், முழு தானியங்கள் அண்ட் நட்ஸ் அப்படிங்கிறது பாதாம், முந்திரி, பிஸ்தா இது மாதிரியான வகைகள். டூ ரெகுலர் ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ், உடம்புக்கு ரெகுலரான எக்ஸசைஸ் கொடுங்க. அடுத்த பாயிண்ட், டோன்ட் ப்ளே கேம்ஸ் இன் கம்ப்யூட்டர் அண்ட் மொபைல் ஃபோன்ஸ். மொபைல் ஃபோனை வச்சுட்டு அதில் கேம்ஸ் விளையாடுறது, கம்ப்யூட்டரை வச்சுட்டு அதில் கேம்ஸ் விளையாடுறதெல்லாம் உட்காந்த இடத்துலையே விளையாடுறது. அதனால் ஓடி ஆடி விளையாடணும். அடுத்த பாயிண்ட், ஹாவ் ப்ராப்பர் ஸ்லீப் டைம். கரெக்டான டயத்துக்கு தூங்க போயிடணும். இப்போ இந்த 5 பாயிண்டில் உங்களுக்கு எது ஈஸியாக படிக்க முடியுதோ அதில் 3 பாயிண்ட் எடுத்து படிச்சுக்குங்க. 4th கொஸ்டின், வாட் ஷுட் வி டூ இன் கேஸ் ஆஃப் மைனர் பர்ன்ஸ். சின்ன அளவில் தீக்காயம் பட்டுச்சுன்னா என்ன செய்யணும்? இதுக்கு ஆன்சர் பேஜ் நம்பர் 68ல் இருக்குது. இன் கேஸ் ஆஃப் மைனர் பர்ன்ஸ், சிறிய அளவிலான தீக்காயத்துக்கு த பர்ன்ட் ஏரியா ஷுட் பி, எந்த இடத்துல தீக்காயம் பட்டுதோ அந்த இடத்துல ஹெல்ட் அண்டர் கூல் ரன்னிங் வாட்டர். கூல் ரன்னிங் வாட்டர் அப்படிங்கிறது சாதாரண பச்சை தண்ணி தான். ஐஸ் வாட்டர் எடுத்து ஊற்றிடக்கூடாது. அதை தீக்காயத்து மேலே கொஞ்ச நேரம் அப்படியே ஊற்றிட்டே இருக்கணும். அண்ட் ப்ராப்பர் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஷுட் பி கிவன். ஆனால் இது ஃபஸ்ட் எய்டு மாதிரி தான். நீங்கள் அதுக்கு பிறகு சரியான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். 5th கொஸ்டின், டிஃபைன் ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட். இது பேஜ் நம்பர் 59ல் இருக்குது. The change in the normal state of the food is called spoilage of food. நார்மலாக இருக்கிற ஸ்டேட்லேருந்து வேறு விதமாக ஏதாச்சும் ஒரு மாறுதல் தெரிஞ்சாலே ஃபுட்டு ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த பாயிண்ட் மட்டும் நீங்கள் எழுதுனீங்கன்னா போதும். அடுத்த கொஸ்டின், 6th ஒன், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஃபுட் ப்ரிசர்வேஷன். ஃபுட்டை பாதுகாத்து வைக்கிறதுல என்ன குறிக்கோள் இருக்குது, எதுக்காக அதை வைக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பேஜ் நம்பர் 62ல் இருக்குது. ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃபுட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஃபாலோயிங் ரீசன்ஸ். அதுலேருந்து எழுதிக்கலாம், நீங்கள் குறிச்சிக்கோங்க. ஃபஸ்ட் பாயிண்ட், டு ரீட்டைன் த கலர், டேஸ்ட் அண்ட் நியூட்ரிட்டிவ் வேல்யூ ஆஃப் த ஃபுட். உணவை பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கான காரணங்கள் என்னென்ன? ஃபஸ்ட்டு ஒன், டு ரீட்டைன் த கலர். அந்த கலர் மாறாமல், ரீட்டைன்னா கலர் மாறாமல் தக்க வச்சுக்கிறது. டேஸ்ட்டையும் மாறாமல் தக்க வச்சுக்கிறது. அண்ட் நியூட்ரிட்டிவ் வேல்யூ ஆஃப் த ஃபுட், சத்து மாறாமல் இருக்கிறது. இதெல்லாம் மாறாமல் இருக்கணும் அப்படின்னா அதை பாதுகாத்து வைக்கணும், ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும் ஃபுட்டை. செகண்ட் ஒன், டு மேக் ஃபுட் அவைலபிள் த்ரூ அவுட் த இயர். அதாவது வருடம் முழுவதும் நமக்கு இந்த உணவு அவைலபிள் கிடைக்கக்கூடியதாக இருக்கணும், அதுக்காக பாதுகாத்து வைக்கணும். அடுத்து தேர்ட் பாயிண்ட், டு ப்ரிவெண்ட் த க்ரோத் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். அதாவது நுண்கிருமிகள் வளர்வதை தடுக்கணும். லைக் பாக்டீரியா அண்ட் ஃபங்கை இன் த ஃபுட் ஐட்டம்ஸ். பாக்டீரியா, ஃபங்கை போன்ற மைக்ரோ ஆர்கானிசம்ஸோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக இந்த ப்ரிசர்வேஷன் நம்ம பண்ணணும். அடுத்து ஃபோர்த் பாயிண்ட், டு ரெடியூஸ் த வேஸ்டேஜ் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல்ஸ். உணவு வீணாக போகிறத குறைக்கணும்.
Fifth point, preserving food not only protects our health but also makes food available to the people who need it. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். உணவு பாதுகாக்கிறது நம்ம ஹெல்த்தை பாதுகாக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் யாருக்கெல்லாம் உணவு கிடைக்கலையோ அவங்களுக்கெல்லாமும் கிடைக்க வைக்கிறதுக்காகவும் தான். இதுவும் 2 மார்க்ஸ் கொஸ்டின் அப்படிங்கிறதுனால நீங்கள் 3 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு எது சிம்பிளாக இருக்குதோ அதை மட்டும் எழுதிக்கோங்க. அடுத்தது 6th ரோமனில் இருக்கிற பெரிய கொஸ்டினுக்கு வந்துட்டோம். ஆன்சர் இன் டீட்டெயில். ஃபஸ்ட் கொஸ்டின், ரைட் அபவுட் ஃபுட் ப்ரிசர்வேஷன் மெத்தட்ஸ். ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பேஜ் நம்பர் 61 இருக்குது. ஃபுட் ப்ரிசர்வேஷன் மெத்தட்ஸ் அப்படின்ற ஹெட்டிங்கில் இருக்குதா, அதுலேயே ஃபஸ்ட்டு பேரால் லாஸ்ட் லைன்ஸ் அந்த இது பாருங்கள், த ஃபாலோயிங்னு ஆரம்பிக்குது பாருங்கள். லாஸ்ட் லைனுக்கு முன்னாடி த ஃபாலோயிங் ஆர் த வேஸ் டு ப்ரிசர்வ் ஃபுட் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எழுதிக்குங்க. இது எல்லாம் டீட்டெயில் கொஸ்டின் அப்படிங்கிறதுனால ட்ரையிங் மெத்தட் அப்படின்னா அதில் கொடுத்துருக்க இட் இஸ் த ரிமூவல் ஆஃப் வாட்டர் கண்டென்ட் ஃப்ரம் த ஃபுட் பை ட்ரையிங் இட் இன் த சன்லைட். எக்ஸாம்பிள் கிரெயின்ஸ். இது எல்லாமே நீங்கள் ஒரு லைன் 2 லைன் வந்து டீட்டெயில் பண்ணி எழுதி தான் காமிச்சாகணும். ஸோ ஈஸியாக இருக்கிற ஒரு 5 பாயிண்ட் மட்டும் எடுத்து எழுதிக்கங்க. நான் உங்களுக்கு இருக்கிற எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போது ஃபஸ்ட்டு மெத்தட் ட்ரையிங், காய வைக்கிறது. காய வைக்கும்போது என்ன ஆகுது, அதில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட் போய் ட்ரை ஆகிடுது சன்லைட் ஹீட்னால. எக்ஸாம்பிள் கிரெயின்ஸ், தானியங்களெல்லாம் காய வச்சு வைக்கிறாங்கல்ல, அந்த மெத்தடில் தான் வைக்கிறாங்க. செகண்ட் மெத்தட் வந்து அடிஷன் ஆஃப் சால்ட், உப்பு கலந்து வைக்கிறது. உப்பு கலந்து வச்சா சீக்கிரம் கெட்டு போகாதுன்னு வீட்டில் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. when salt is added to food, எந்த உணவில் நீங்கள் உப்பை சேர்த்து வைக்கிறீங்களோ அப்போ என்னாகும், இட் ரிமூவ்ஸ் த வாட்டர் ஃப்ரம் த ஃபுட். உணவு அந்த எதில் கலந்து வைக்கிறீங்களோ அதில் இருக்கிற தண்ணியை அப்படியே எடுத்துடும். இது எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறாங்க, ஃபிஷ்ஷும் பிக்கிள்ஸும். மீனை அந்த மாதிரி பண்ணி வைப்பாங்க, பிக்கிள்ஸ் வந்து ஊறுகாய். அடுத்தது அடிஷன் ஆஃப் சுகர். சால்ட்டுக்கு எப்படியோ அதே மாதிரி சுகர் போட்டு வச்சாலும் கெட்டு போகாது. when sugar is added to food, எந்த ஃபுட்டில் சுகர் இருக்குதோ அது என்ன ஆகுது, it dissolves in the water content of the food. அந்த ஃபுட்டில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட்டில் அது கரைஞ்சிடுது. அண்ட் ப்ரிசர்வ் த ஃபுட், அது அப்படி தான் அந்த உணவை அது பாதுகாக்குது. எக்ஸாம்பிள் ஜாம், ஃப்ரூட் ஜூஸஸ். ஜாம் எல்லாம் வந்து அப்படி தான் பண்ணுறாங்க, ஃப்ரூட் ஜூஸஸும் அப்படி தான் பண்ணுறாங்க. அடுத்த மெத்தட் ஃப்ரீசிங். த மைக்ரோபியல் க்ரோத் and the enzyme activity on the frozen food items can be prevented by this method. Example fruits, vegetables. நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம்ல, அப்போ என்ன ஆகுது, அதில் இருக்கிற மைக்ரோபியல் க்ரோத்தை தடுத்துருது. அதோடு சேர்ந்து என்சைம் ஆக்டிவிட்டியும் தடுக்கப்படுது ஃப்ரோசன் ஃபுட்டில். அதனால ஃபுட்டு எதுவும் கெடுறதில்ல. முக்கியமாக காய்கறிகள், பழங்கள் அப்படி தான் பாதுகாக்கப்படுது ஃப்ரிட்ஜில். அடுத்தது பாயிலிங். It kills the microorganisms present in the food materials. Example milk, water. இப்போ நம்ம கொதிக்க வைக்கும்போது அதில் இருக்கிற நுண்ணுயிர்கள்லாம் வந்து அழிக்கப்பட்டுருது. நெக்ஸ்ட் canning and bottling. In this method, food is packed in air-tight cans so that germs do not grow on them. Example milk powder. Canning அப்படின்னா கேனில் அடைக்கிறது, அப்படி இல்லைன்னா பாட்டிலில் அடைக்கிறது. அப்போ ஏர் உள்ளே போகாத அளவுக்கு அதை அடைப்பாங்க. அப்போ ஜேர்ம்ஸால் அங்கே வளர முடியாது. இதுதான் மில்க் பவுடர்லலாம் ஃபாலோ பண்ணுறாங்க. அடுத்தது அடிஷன் ஆஃப் கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆர் ஆடட் டு ஸ்டாப் த க்ரோத் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இன் செர்டன் ஃபுட் மெட்டீரியல்ஸ். ஒரு சில ஃபுட் மெட்டீரியல்ஸில் கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற வேதிப்பொருட்களை சேர்த்துடுறாங்க. அது எதுக்காக, இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற நுண்கிருமிகளை கட்டுப்படுத்துறதுக்காக, அது வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக. எக்ஸாம்பிள் சோடியம் பென்சோயேட் இஸ் ஆடட் வித் ஃப்ரூட்ஸ். பழங்களுக்கு சோடியம் பென்சோயேட் அப்படிங்கிற கெமிக்கல் ஆட் பண்ணுறாங்க. சல்ஃபர் டை ஆக்சைடு இஸ் ஆடட் வித் ட்ரை ஃப்ரூட்ஸ். ட்ரை ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு தெரியும், காஞ்ச திராட்சை போன்ற உலர் பழங்கள் நிறையா இருக்குல்ல, அதுக்கு அதை பாதுகாக்கிறதுக்கு சல்ஃபர் டை ஆக்சைடு யூஸ் பண்ணுறாங்க. நமக்கு ஏற்கனவே தெரியும் பிக்கல்ஸ், ஊறுகாயில் வினிகர்ன்ற பொருள் ஆட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் உங்களுக்கு முடிஞ்சுது. செகண்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட். பேஜ் நம்பர் 66ல் இருக்கிற நீங்கள் இந்த டேப்லெட் காலமாக போடாட்டில் இருக்கிற டேப்லெட் காலம் லெஃப்ட் சைடில் இருக்கிற கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு சின்ன கோடு போட்டு ஹனி,
சுகர் கேன், ஃப்ரூட்ஸ், ஹோல் கிரெயின்ஸ், வெஜிடபிள்ஸ், ரைஸ், இதெல்லாம் தான் சோர்சஸ். இந்த ஃபுட் டைப் வந்து கார்போஹைட்ரேட். அடுத்தது ப்ரோட்டீன்ஸ். லெக்யூம்ஸ், பல்சஸ், நட்ஸ், சோயாபீன், க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், ஃபிஷ், எக், மில்க், இதெல்லாம் தான் அதோட சோர்ஸ். அடுத்தது ஃபேட்ஸ். ஃபேட் இருக்கிற ஃபுட் என்னென்ன? எக் யோக், சேச்சுரேட்டட் ஆயில், மீட். செகண்ட் கொஸ்டினுக்கு நீங்கள் இது மூணுத்தையும் எழுதுனீங்கன்னா போதும். அடுத்த கொஸ்டின், ரைட் அபவுட் கிச்சன் சேஃப்டி. இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 67 இருக்குது. இதில் கிச்சன் சேஃப்டி ஃபஸ்ட் லைன் எண்டில் இந்த அப்படின்னு முடியுதா, அதுலேருந்து ஆரம்பிச்சுக்குங்க. இந்த கிச்சன் கமா போட்டுக்குங்க. வி யூஸ் கேஸ் சிலிண்டர்ஸ் ஃபார் குக்கிங். அதை ஒரு பாயிண்ட் எழுதிடுங்க. அதுக்கப்புறம் நேராக கேஸ் அப்படின்னு கொடுத்துருக்குல்ல கீழே, அதுக்கு வந்துடுங்க. கேஸ் கேட்சஸ் ஃபயர் ஈஸிலி, அந்த பாயிண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் கேஸ் இஸ் லீக்டு தேர் மே பி டேஞ்சரஸ் கான்சிக்வன்சஸ். கேஸு ரொம்ப ஈஸியாக வந்து தீ பிடிக்கக்கூடியது. அது அந்த மாதிரி கேஸ் வந்து லீக் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா அதோட பின்விளைவுகள் ரொம்ப பயங்கரமானதாக இருக்கும். ஸோ வி நீட் டு பி கேர்ஃபுல் வைல் ஹேண்ட்லிங் சிலிண்டர்ஸ். அதனால் சிலிண்டரை ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரைட்டு, இது வரைக்கும் நீங்கள் எழுதிக்கிங்க. அடுத்து வர்ற பாயிண்ட், த ஃபாலோயிங் டேபிள், அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் எழுத வேண்டாம். ஆனால் லெஃப்டில் டூஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, அதெல்லாம் ஒரு பாயிண்ட்டாக ஃபுல்லாக எல்லாத்தையும் படித்து நல்லா பைகாட் பண்ணி எழுதிருங்க. டோன்ட்ஸ் வேண்டாம். இதில் நீங்கள் டேப்லர் காலம்லாம் போட வேண்டாம், டூஸ்ன்னும் ஹெட்டிங் போட வேண்டாம். பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எழுதிக்கிட்டே இருங்க, அப்படியே, அவ்வளோதான். கீப் த சிலிண்டர் இன் வெர்டிக்கல் பொசிஷன். சிலிண்டரை எப்பயுமே நிற்க வைக்கிற பொசிஷனில் தான் யூஸ் பண்ணணும். அட் பிளெயின் லெவல் அண்ட் இன் அ வெல் ஏர்டு பிளேஸ். அதாவது சமதரையில் நிற்க வைக்கணும் அது அண்ட் இன் அ வெல் ஏர்டு பிளேஸ். அதாவது ஏரேஷன் இருக்கணும், காத்தோட்டமான பகுதியில் இருக்கணும். செகண்ட் பாயிண்ட், கீப் த லைட்டர் ரெடி அண்ட் தென் டேர்ன் ஆன் த கேஸ் ஸ்டவ் நாப். ஃபஸ்ட்டு வந்து லைட்டரை ரெடியாக வச்சுக்கோங்க. பற்ற வைக்கிறோமில்ல லைட்டர், அதை ரெடியாக கையில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கேஸை ஓப்பன் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், கீப் த விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் ஓப்பன். எல்லா விண்டோஸ் இருந்துச்சுன்னா கிச்சனில் ஓப்பன் பண்ணி வச்சுருங்க, டோர்ஸையும் ஓப்பன் பண்ணியே வச்சுருங்க. டு என்ஷூர் வென்டிலேஷன் இன் கேஸ் ஆஃப் கேஸ் லீக்கேஜ். கேஸ் லீக் ஆகுதுன்னு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தால் கூட வென்டிலேஷன் அப்படிங்கிறது காற்றோட்டம் இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிங்க. அடுத்த பாயிண்ட், ஆல்வேஸ் யூஸ் ISI ஸ்டாண்டர்ட் கேஸ் ஸ்டவ்ஸ். ISI முத்திரை அப்படிங்கிறது ஒரு தர சான்றிதழ், அது உள்ள கேஸ் ஸ்டவ்வாக யூஸ் பண்ணுங்கள். ரெகுலேட்டர்ஸும் அதேமாரி ISI அண்ட் கேஸ் டியூப். கேஸுக்கும் கேஸ் ஸ்டவ்வுக்கும் சிலிண்டருக்கும் ஒரு டியூப் கனெக்ட் பண்ணுதில்ல, அதெல்லாம் ரொம்ப தரமானதாக யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஸ்டூடெண்ட்ஸ், அந்தந்த கொஸ்டினுக்கு நேராக அந்தந்த பேஜ் நம்பர் கொடுத்துருக்கேன், குறிச்சிக்கோங்க.